துறையின் சார்பில் இன்று பட்டிமன்ற நிகழ்வை நடத்துவதற்கு வந்திருக்கிறோம். நேற்று நீங்கள் அனைவரும் ஆட்சி மொழி சட்ட விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டதற்கு திருவள்ளூர் மாவட்ட தமிழகத்தின் துறையின் சார்பில் டிரினிட்டி ஐடி கல்லூரியில் முதல்வர் அவர்களுக்கும் அதில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்ட தமிழகத்தின் துறையின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரண்டாம் நாள் நிறைவாக பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. இன்று பட்டிமன்ற தலைப்பு தமிழர்களின் வாழ்வியல் வெளிப்படுவது மொழிப்பற்றிலே பண்பாட்டிலே. இதற்கு நடுவராக பங்கேற்க வந்திருக்கும் தர்மபுரி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டி இந்து மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தமிழ் ஆசிரியர் திரு சம்பந்தம் ஐயா அவர்களை திருவள்ளூர் மாவட்ட தமிழாட்சி துறையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். அரங்கத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கும் தங்களது நிகழ்வில் பங்கேற்க வைத்திருக்கும் கல்லூரியின் முதல்வர் தாளாளர் ஐயா அவர்களை திருவள்ளூர் மாவட்ட தமிழாட்சி துறையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். முதல்ல அவங்க வருகை சொல்லிட்டு அப்புறம் வடிவத்தரை கூப்பிட்டு எல்லாரும் ஜென்ஸ் தான். மற்றும் இன்று மொழி பற்றிலே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் ஜெயா கல்லூரியின் பேராசிரியர் உதவி பேராசிரியர் திரு விஜயகுமார் அவர்களை திருவள்ளூர் மாவட்ட தமிழாட்சி துறையின் சார்பில் வருக வருக என வரவேற்கின்றோம். முன்னாள் இளந்தமிழர் இலக்கிய பட்டறை மாணவர் மற்றும் பல பரிசுகளை வென்றவர், இப்போது பள்ளி ஆசிரியராக பணிபுரியும் திரு ராஜ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் பண்பாட்டிலே என்னும் தலைப்பில் பேச வந்திருக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் இந்து கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் திரு முருகேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் அவனியின் சார்பில் பேச வந்திருக்கும் தலைவர்கள் பிறந்தநாள் பேச்சு போட்டிகளில் பல முதல் பரிசுகளை வென்றிருக்கும் மாணவர் மற்றும் தற்போது ஜெயா கல்லூரி பொறியியல் கல்லூரியில் மாணவராக பயிலும் திரு சந்தோஷ் மாணவனை வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வந்திருக்கும் பார்வையாளராக வந்திருக்கும் தமிழறிஞர் பரந்தூர் ராமசாமி ஐயா அவர்களை திருவள்ளூர் மாவட்டத்தில் வரவேற்கின்றோம். தற்போது முதல்ல தாளாளர் தாளாளருக்கு முதல்ல சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்ட தமிழாட்சி துறையின் சார்பில் இக்கல்லூரியின் டிரினிட்டி கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கு சிறப்பு பயனாளி அணிவிப்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. அப்ப எடுத்துவாங்க. தமிழாட்சி துறையின் சார்பில் சம்பந்தம் ஐயா அவர்களுக்கு பயனாளி அணிவிப்பு தமிழ்நாட்டில் சம்பந்தம் ஐயா அவர்களுக்கு பயனாளி அணிவிப்பு சிறப்பு செய்யப்படுகிறார்.
இந்து கல்லூரியின் பேராசிரியர் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. ஜெயா கல்லூரியின் பேராசிரியர் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறார். தமிழறிஞர் கடம்பு ராமசாமி அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறார். இளம்பரில் இணைக்கப்பட்ட மாணவர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார். பயனாளி அணிக்கு சிறப்பு செய்யப்படுகிறார். திரு சந்தோஷ் அவர்கள் ஜெயா கல்லூரியின் பொறியியல் மாணவர் திரு சந்தோஷ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார். அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தற்போது நிகழ்வு தொடங்கப்படுகிறது. தற்போது இக்கல்லூரியின் முதல்வர் சில வார்த்தைகளை பேச இருக்கிறார். இன்றைய பயிற்சி நிலையத்திற்கு வருகை தந்துள்ள தமிழ் வளர்ச்சித்துறை அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நடைபெறவுள்ள ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் இயக்கத்தையும் தரும் என்று கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன். எனவே மாணவர்கள் சிறிது கவனத்துடன் கூர்ந்து கவனித்து மேன்மேலும் உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொண்டு தமிழ் பற்றுகளை வளர்த்துக் கொண்டு வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். மற்றும் நான் சிறுவயதிலிருந்து ஐயா அவர்களை பார்த்து வழங்குவேன். இன்று நம்முடைய கல்லூரிக்கு வந்துள்ளார் என்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. மேலும் நேரம் இல்லாத காரணத்தினால் நமது நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என நினைக்கிறேன். நமது தீவிர கல்லூரி சார்பாக அவருக்கு ஒரு நினைவு பரிசாக நினைக்கிறோம். நன்றி. தயவுசெய்து மாணவர்கள் அமைதியாக பார்த்து அவர்களுடைய கருத்துக்களை கூர்ந்து கவனித்து உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள என்று தெரிவித்துக் கொள்வது. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லிட்டு இருந்தாயா? தற்போது பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற உள்ளது. மாணவ செல்வங்கள் அனைவரும் நிகழ்ச்சி நன்கு கவனித்து தங்களது திறமையை தமிழ் திறமையை வளர்த்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் கவனிக்கும்படியும் பேசாமல் இருக்கும்படியும் செல்கிறேன். நன்றி. ஒருவன் படைகளும் உமையவன் கமலமின் நிகழ்வை கழித்திடும் தமிழ்
இத்தன் என்றருளும் வெண்மலர் தேவி போற்றி வான்செல்வி புறையிலே நிகரிலே இனிய நீர் பெருக்கினி இன்பனி வளர்த்தனி சாமல நேர்த்தனி சரளமான் தகையினி தரித்தனை காப்பாய் தாயே போற்றி. அன்பிற்கும் பாராட்டுகளுக்கும் உரிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்த நம்முடைய துணை இயக்குனர் வராவிட்டாலும் கூட என்ன நடக்கிறது என்று அங்கிருந்து கேட்டு அறிந்து கொள்ளுகின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அன்பரசு அம்மையார் அவர்களே, இங்கே அவனை முன்னின்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அம்மையார் அவர்களே, அருமை சகோதரர் தம்பி வடிவேல் அவர்களே, அவருக்கு உதவியாக இருக்கின்ற அலுவலர்களே, அதுபோல இந்த சிறப்புமிகு கல்லூரியினுடைய முதல்வர் பாலாளர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே, என்னோடு இந்த பட்டிமன்றத்திலே பங்கேற்று சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற ஐயா முருகேசன் உள்ளிட்ட இந்து கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முருகேசன் ஐயா உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களே, ஒரு மாணவரும் வந்திருக்காரு இங்கிருந்து ஜெயா பொறியியல் கல்லூரியிலிருந்து. ஜெயா கல்லூரியினுடைய பேராசிரியர் வந்திருக்கிறார். அதுபோல அந்த கல்லூரியிலிருந்து ஒரு மாணவரும் பொறியியல் கல்லூரி மாணவரும் வந்திருக்கார். ரொம்ப ஆர்வமா பேசக்கூடியவர் அவர். அதுபோல இங்கே 2 பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறார். உள்ளிட்ட அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும், இந்த கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்குகிறேன். தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழா ஏறக்குறைய 1 வார காலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதில் முதல் நிகழ்வாக நேற்று மிகச் சிறப்பு வாய்ந்த பேரணி நடைபெற்றது. நம்முடைய அந்த பேரணியை நம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்து இந்த தமிழ் ஆட்சி மொழி சட்ட வார விழாவை தொடங்கி வைத்தார். அதனை தொடர்ந்த நிகழ்வாக இன்று பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. மிக அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் வளர்ச்சித்துறையினர். அந்த தலைப்பை கொடுத்த அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து, நல்ல தலைப்பு, தமிழர்களின் வாழ்வியல் வெளிப்படுவது மொழிப்பற்றிலா அல்லது பண்பாட்டிலா என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார். மொழிப்பற்றிலே என்ற ஒரு அணியில், அது மாதிரி பண்பாட்டிலே தமிழர்களின் வாழ்வியல் வெளிப்படுவது பண்பாட்டிலே என்ற ஒரு அணியும் மிகச் சிறப்பாக வாதிட வந்திருக்கின்றது. எல்லாரும் களம் பல கண்டவர்கள். நான் தான் சாதாரண தமிழாசிரியர், அதனால தான் நடுவராக. அவங்க எல்லாம் சிறப்பு வாய்ந்த பேராசிரியர் பெருமக்கள். அவங்க நிறைய மேடைகளை எல்லாம் கண்டவர்கள். அவர்கள் எல்லாம் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவது உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோல இங்கே பேசுவதற்கு எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பையும் நான் உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியான வாய்ப்பாக எண்ணி மகிழ்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் பொதுவா பேசிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மொழியினுடைய சிறப்பு பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை, ஆனா பல பேர் உணர்ந்திருக்கிறார்களான்னு தெரியல எனக்கு. தமிழ் மிக சிறப்பு வாய்ந்த மொழி. அதனால்தான் அதை உயர்தனி செம்மொழி என்று செம்மொழி அந்தஸ்து கொடுத்து நம்முடைய மத்திய அரசு, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு அதனை அறிவித்திருக்கிறது. இதுல எல்லா சொல்லுக்கும் தமிழ் மொழியில பொருள் உண்டு, பொருள் இல்லாத சொல்லே கிடையாது. தொல்காப்பியர் ரொம்ப அழகா சொல்வார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்வார். எந்த சொல்லும் பொருள் இல்லாத சொல்லு கிடையாது. ஒரு பெயர் வைக்கிறதுனா கூட மிகுந்த ஆய்வுக்கு உட்படுத்தி ரொம்ப சிந்தனைக்கு பிறகு பொருளார்ந்த சொல்லாதான் அது இருக்கும். மற்ற மொழிகள் எல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது ஏமார் ஆப்பிள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய தமிழ் மொழியில தான் அ அம்மா, அ அப்பா. மற்ற மொழிகள்ல உணவை முன்னிலைப்படுத்தி சொன்னார்கள், தமிழ் மொழியில் உணர்வை முன்னிலைப்படுத்தி பெயர் வைத்தார். நான் எண்ணி பார்க்கிறேன், நான் இந்த அம்மாங்கிற சொல்ல பாத்தீங்கன்னா அ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மா உயிர்மெய் எழுத்து. அப்பாங்கிற சொல்ல பாத்தீங்கன்னா ஆ உயிரெழுத்து,
இப்ப மெய்யெழுத்து, தா உயிர்மை எழுத்து. தமிழ்ல இருக்கிற 3 எழுத்துக்களுமே அது வந்துடும். அவ்வளவுதான் நம்ம சொல்லி சிறப்புன்னா இன்னும் இருக்கு. அம்மாங்கிறதுல மெல்லினம் இல்லையா? தாய் மென்மையானவள் என்பதை குறிப்பதற்காக என்ற மெல்லின எழுத்தை போட்டார். தந்தை வன்மையானவர், அதனால்தான் இப்ப என்ற வல்லினை எழுத்து போட்டார். இவ்வளவுதானா இந்த சொல்லுக்கு சிறப்புன்னா இன்னும் இருக்கிறது. என்ற எழுத்து இருக்கிறது தமிழ்ல. மெய்யெழுத்து இல்லை, என்ற எழுத்து 10வது எழுத்து. 10 மாதம் சுமந்து பெற்ற அன்னையை குறிப்பதற்காக 10வது எழுத்தாகி என்ற மெய்யெழுத்தை போட்டு அந்த சொல்லை உருவாக்கி இருக்கிறார்கள்னா அந்த சொல்லுக்கு எவ்வளவு சிறப்புன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய வீடுகள்ல இன்னைக்கு அம்மா அப்பான்னு கூப்பிடுறது இல்லை, மம்மி தான். இந்த மம்மிங்கிறது கூப்பிட்டு இருக்கோம். இனிமேலாவது யாராவது அந்த மாதிரி மம்மி டாடின்னு கூப்பிடுற பழக்கம் தான் மாத்திட்டு அம்மா அப்பா என்ற உயிரோட்டமான தமிழ்ச்சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். சரி, இவ்வளவுதானா சிறப்பு அப்படின்னா இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு நமக்கு தான் தெரியல. உலகத்தில் இருக்கிற மொழியியல் அறிஞர்கள் எல்லாம் இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். என்ன இந்த தமிழ் மொழிக்கு தான் இலக்கிய இலக்கண வளம், பண்பாட்டு சிறப்பு, ஏராளமான சிறப்புகள் அனைத்தும் பொதிந்து கிடக்கிற ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழிதான். மற்ற மொழியிலெல்லாம் நம்ம பார்க்கணும்னா அதனுடைய சிறப்பை அறிய வேண்டும் என்றால் ஆற்றங்கரையில் போய் அதனுடைய இப்போ சீன நாட்டினுடைய வரலாற்றை நாகரிகத்தை அறிய வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? அங்க இருக்கிற ஓடுகிற ஆற்றங்கரையை போய் நாம தோண்டி பார்க்கணும். எகிப்தினுடைய வரலாற்றை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பிரமிட போய் இங்க தோண்டி பார்க்கணும். ஆனா தமிழ் மொழியினுடைய வரலாற்றை, தமிழ் மொழியினுடைய சிறப்பை, தமிழினுடைய பண்பாட்டு சிறப்பை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இங்க நாம போய் அந்த அகழ்வாராய்ச்சி நடக்கிற அந்த இடங்கள்ல போய் பார்க்கணும். ஆதிச்சநல்லூருக்கு போகணும்னு இல்லை, கீழடிக்கு போகணும்னு இல்லை, நம்முடைய தமிழ் இலக்கியங்களை படித்து பார்த்தாலேயே அந்த நம்முடைய வரலாற்று சிறப்பு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். தமிழ்ல என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது. இலக்கிய சிறப்பு இல்லையா? பாடல் எடுத்துக்கிட்டோம்னா வல்லின எழுத்திலேயே பாடல் வேணுமா? பாடல் வரும். மெல்லின எழுத்திலேயே பாடல் வேணுமா? பாடல் வரும். இடைமை எழுத்திலேயே பாடல் வேணுமா? பாடல் வரும். அவ்வளவு அழகான அற்புதமான பாடல்களை கொண்டிருக்கிற, இலக்கிய வளமை கொண்டிருக்கிற மொழி நம்முடைய தமிழ். கம்மன் சொல்வான் ரொம்ப அழகா, இலக்கண வல்லினத்திலேயே பாடல் வேணும்னா சொல்லுவான் ரொம்ப அழகா. இறக்கடை துடித்த உருவத்தை ஈரன்னும் பிறக்கடை பிறக்கிட மதித்த விளவாயை மரக்கடை அரைக்கி வடவைக்கணல் இறந்தில் நிறைக்கடல் முளைத்த நெருப்பிழ விழித்தாள்னு ஒரு சொல்லு கூட, ஒரு எழுத்து கூட மெல்லின எழுத்து வராது, வல்லின எழுத்தே வரும். தாடகைங்கிற ஒரு அரக்கி ராமனை கொல்வதற்காக வரலாம். எப்படி வரானா? இறக்கடை துடித்த உருவத்தில் எயிரென்னும் பிறக்கடை பிறக்கிட மடித்த பிளவாய், ஒரு வாய் பிளம் மாறி குகை மாறி இருக்கான். அதை நினைச்சுதான் அந்த அரக்கர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு வடிவத்தை அமைச்சான். இப்படி உதட்டை மடிச்சுக்கிட்டு பல்லு வெளியில வந்து உதட்டை கடிச்ச மாதிரி இருக்கும். இறக்கடை துடித்த உருவத்தில் எயிரென்னும் பிறக்கடை பிறக்கிட மடித்த பிளவாய் இல்லையா? மரக்கடை அரக்கி வடவைக்கணல் இரண்டால் நிறைக்கடல் முளைத்தன நெருப்பிழ விழித்தாள்னு சொல்வாங்க. சரி, மெல்லின எழுத்திலே பாடல் வேணுமா? இருக்கு. ஒரு சொல் கூட வல்லின எழுத்து வராது. அவ்வளவு அழகா இருக்கு. ராமன் காட்டுல, ராமனும் சீதையும் லட்சுமணன் இருக்காங்க. அங்க ராமனை மயக்குவதற்காக ராவணனுடைய தங்கை அங்க வரா. அவ எப்படி நடந்து வரான்னா, அழகான அந்த பெண்ணாக உருக்கொண்ட அரக்கியவள் அழகான தன்னுடைய உருவத்தை மறைத்து அழகான பெண்ணுரு கொண்டு எல்லா அணிகலன்களையும் அணிந்து கொண்டு வருகிறார். வர்றத அழக சொல்றார். பஞ்சி ஒளிர் வெஞ்சி குளிர் பல்லவமணிந்த செஞ்சவிய கஞ்ச நிமிர் சீரடியலாகி அஞ்சொலில மஞ்சை என அண்ணன் என நின்னும்
வஞ்சியன நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். ஒரு சொல்லு கூட மெல்லின எழுத்து வராது, வலின எழுத்து வராது. கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்குற அழகு கம்பர் வர்ணிப்பார் ரொம்ப அழகா. தூக்கம் மென்மையான உணர்வு இல்லையா, எல்லாம் மெல்லின எழுத்தே வரும். உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றுதான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்குகின்றதில் பிடித்து கால தூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். தூங்குற அழகு எல்லாம் தூக்கம் மென்மையானது இல்லையா, அதனால அப்படி மெல்லின எழுத்தே வரும். சரி, நான் இப்படி நான் 35 ஆண்டுகள் தமிழாசிரியரா பணியாற்றேன். வகுப்புல கம்பராமாயணம் பத்தி சொல்லுவேன். பையன் போய் கேட்பான், ஏன் சார் வல்லினத்துக்கு பாடல் சொன்னீங்க, மெல்லினத்துக்கு பாடல் சொன்னீங்க, இடைமை எழுத்துல வர்ற பாடலே இல்லையாண்ணா? இருக்குடான்னு சொன்னேன். பையன் கேள்வி கேட்பான். முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு நான் முதல் பாடம் நடத்துறதுக்காக தமிழாசிரியரா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். நான் படிச்ச பள்ளிக்கு எங்க அந்த தலைமையாசிரியத்தை போய் கேட்டானா, ஐயோ நான் தமிழ் முடிச்சுட்டேன், எனக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க தமிழாசிரியரான்னு. அவரும் என்ன பண்ணார், பரவாயில்லடா நம்ம தமிழையா. அப்பெல்லாம் யாராவது ஒருத்தர் விடுமுறை 2 மாசம் 3 மாதம் போட்டிருந்தா அந்த இதுல ஒரு தமிழாசிரியர் நியமிக்கலாம், அரசாங்கமே சம்பளம் கொடுக்கும். உனக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம தமிழையா ஒரு 2 மாசம் விடுப்புல இருக்காரு, அதனால நீ வேணா அந்த 2 மாசம் பாடம் நடத்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் படிச்ச பள்ளியிலேயே போற வேண்டும். அங்க போனா முதல் வகுப்புல தொடங்குறேன் சார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் படிச்ச பள்ளியிலேயே போய் பாடம் நடத்துறேன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அங்க போய் தொடங்குறேன். நான் சொல்றேன் அந்த பசங்கிட்ட, நான் படிச்ச பள்ளியிலேயே எனக்கு ஆசிரியரா வேலை கிடைச்சிருக்கா, பெரிய வாய்ப்பு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றேன். கழுத்து 3வது பெஞ்சில இருந்து ஒருத்தன் சிரிச்சான். ஒருத்தன் என்ன சொன்னா அதை கேட்டு அவன் சிரிக்கிறான். எனக்கு என்ன வந்ததுன்னா நம்மள ஏதோ கேலி பண்றான்னு மட்டும் தெரிஞ்சுது. எழுந்துரு, என்ன அங்க சிரிச்ச அப்படின்னு. அது ஒண்ணும் இல்ல சார், நீங்க பாடம் நடத்துங்க சார்ன்றான். இல்ல பரவாயில்ல சொல்லு. இல்ல சார் வேணாம், நீங்க நடத்துங்க சார், சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறான். எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லை, சொல்லிடாங்க. ஒண்ணும் இல்ல சார், இங்க படிச்சா வேற எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு நேத்தா இவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாருங்க வேற எங்கேயும் வேலை கிடைக்கும், நீங்க நான் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டேன்னு பெருமையா சொல்றீங்க அப்படின்னு. நான் எதை பெருமையா நினைச்சேன்னா அதை நக்கலா சொல்ற பையன் தான். எனக்கு அப்பெல்லாம் பையன்கிட்ட அவன் மாதிரி சொல்றதெல்லாம் கோபம் வந்தது. கொஞ்ச நாள் ஆன பிறகு அவனை ரசிக்க கத்துக்கிட்டேன். அப்புறமா எனக்கும் மகிழ்ச்சியா இருந்தது, அவனுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது. அதனால மாணவர்களை நான் ரசிக்கிற பழக்கம் வச்சிருந்தேன். அவங்க செய்யற குறும்புகள் கூட மகிழ்ச்சியா இருக்கு. இது மாதிரி கம்பராமாயணத்துல ஒரு பாடல் நடத்திட்டு இருந்தேன். கம்பராமாயண வகுப்பு நடத்துற போது நான் முதல்ல முன்கரையை சொல்லிட்டு பாடம் நடத்துறேன். அதுல அப்படி சொல்லிட்டு இருந்தேன், கம்பர் வர்ணிக்கிற அழகே அழகுடா, கம்பர் மாதிரி யாரும் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ராமன் சீதை லட்சுமணன் 3 பேரும் கங்கைக்கரை ஓரம் போயிட்டு இருக்கிறாங்க. மாலை வெயில் அப்படி படுத்து, அப்படி பட்ட உடனே அது ரொம்ப கம்பர் அழகா வர்ணிக்கிறாங்க. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைவு பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகன் போல ஒரு ஐயா அழகுடையான். இந்த பாடல் கொஞ்சம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடல். மாலை நேரம் கங்கைக்கரை ஓரம், ராமனுடைய உடம்புல அந்த மாலை வெயில் படுது. வெய்யோன் ஒளி விரிசோதியின் தன்மேனியின் மறைய, அவன் உடம்புல சூரிய ஒளி பட்டு அப்படி பிரகாசிக்கிறான். வெய்யோன்னா சூரியன், வெய்யோன் ஒளி விரிசோதியின் தன்மேனியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். சீதைக்கு இடை இருக்கோ இல்லையோன்னு இருக்காங்க. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ, அதுக்கு மேல ஒரு வார்த்தை கொடுக்கல, ஐயோ வார்த்தை கொடுக்கல. ஐயோ இவன் அழகன் ஒரு அடியா அழகுடையா. கம்பெனிக்கே வார்த்தை கிடைக்கல. அது எப்படி சார் 12,000 பாடல் பாடினான்னு சொல்றீங்க, இவனுக்கு எப்படி வார்த்தை கிடைக்கலன்னு சொன்னா எப்படி? எனக்கு அன்னைக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு சரி நாளைக்கு சொல்றேன் சொல்லி இப்படி மாடிப்படி ஏறி எங்க பள்ளிக்கூடத்தில் எங்க RT திருவள்ளூர் DRVCC இந்து மேல்நிலை பள்ளியில் தான் நான் தமிழாசிரியரா 35 ஆண்டுகள் பணியாற்றேன். அப்படி மாடிப்படி ஏறி போயிட்டு இருக்கிற போது 2 பசங்க இருந்து பேசிட்டு இருந்தான். அதுல ஒருத்தன் அன்னைக்குதான் ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகும்.
ஒருத்தன் கேட்கிறான் அந்த படம் எப்படிறான்னு கேட்கிறான். அது சொல்றான் அருமடா அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்றான் ஏக் கிளாஸ்டா படம் அப்படிங்கிறான். மூணாவது சொல்றான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம்டா பாக்கணும்டா நீ அப்படிங்கிறான். நாலாவது சொன்னா பாருங்க கொண்டுட்டாண்டாங்க. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடைக்கல. ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படங்கிறான், ஒருத்தன் ஏ கிளாஸ் படங்கிறான், ஒருத்தன் அருமையான படங்கிறான், இன்னொருத்தன் அதுக்கு மேல வார்த்தை கிடைக்கல. என்ன சொல்றான் கொண்டுட்டாண்டாங்க. நான் அப்படிதான் சொன்னேன், ஏ கிளாஸ் போதும் ஒரு திருப்தி இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் போதும் திருப்தி இல்லை, முதல் தரமான படம் போதும் திருப்தி இல்லை, அவன் கொண்டுட்டான உடனே நீ ரொம்ப சிரிச்ச பத்தியா. அது மாதிரிதான்டா கந்தனும் ஐயோ இவன் அழகென்ற ஒரு அழியா அழகுடையான்னு ராமனுடைய வழிவழகை புகழ்ந்து பேசுகிறான் கம்பன். அப்படி அது மாதிரி அந்த இதுக்கு வந்துட்டோம். மெல்லின எழுத்துல இடையின எழுத்துல பாடல் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் ரொம்ப அற்புதமான பாடல். அது பரதன் படையோட வரான், ராமனை சமாதானப்படுத்தி காட்டுக்கு வந்த ராமனை நாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு வரான். தூரத்திலே இருந்து பார்க்கறதுக்கு அவன் படைகளோட வர்றது சண்டை போட்டு ராமனை மறுபடியும் இங்க அழிக்கணுங்கிற எண்ணத்தோட வரான்னு லட்சுமணன் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டான். குகன் சொன்ன உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு. அப்ப சொல்றான் குகன் அந்த மாதிரி பாடல் அது. ஆழ நெடுந்திர யாரு கடந்திரர் போவார் வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லான் தோழமை என்றவர் சொல்லிய சொல்வது சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்தியன் என்பதை ஏசான் எல்லாம் இடம். ஆக தமிழ்ல நாம என்ன கேட்கிறோமோ அது மாதிரி பாடல்கள் வரும் இல்லையா? அதனால இங்க ஒரு சொல்லுக்கே பல பொருள் உண்டு இல்லையா? அது வேற மொழிகள் எல்லாம் அவ்வளவு இருக்காது. ஒன்னு ரெண்டு சொல் இருக்கு, ஒன்னு ரெண்டு பொருள் இருக்கு. பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படிச்சா நமக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. காளமேக புலவர்னு ஒரு புலவர், அவர் பாடல் ரொம்ப அழகா சொன்னார். நிறைய பாடல் பாடினார். ரொம்ப அற்புதமா சிலையை பாடல ரெண்டு பொருள்பட பாடல்ல வல்லவர்கள். அவர் ஒரு பாடல் சொன்னார் ககர வரிசையில. அந்த பாட்டை கேட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு பாடலா, இதுக்கு பொருள் இருக்கான்னு கூட தோணும். காக்கை கா காகூகை கூகைக்கா காகாக்கை கோக்குக்கு காக்கைக்கு கொக்குக்கு கைக்கைக்கு காக்கைக்கு கைக்கைக்கா காகா. ஏதாவது புரியுதா? இல்ல புரிஞ்சா யாராவது ஒருத்தவங்க சொல்லு. கா வச்சுக்கிட்டு காவரிசை காக்கா கிக்கி கூக்கு கை கோகோ கவ் அப்படின்னு சொல்றமே, அந்த காவரிசையை வச்சுக்கிட்டே பாடல் எழுதுன புலவர். அதுக்கு பொருள் இருக்கு. அதான் தமிழுக்கு ஒரு சிறப்பு இல்லையா? காக்கைக்கா காகா காகாக்கை, காக்கைக்கா காகூகை, கூகைக்கா காகாக்கை. சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? நான் இப்ப பொருள் புரியுற மாதிரி படிக்கிறேன் பாருங்க. காக்கைக்காக கூகை, கூகைக்காக காக்கை. கூகைன்னா கோட்டான் ஆந்தைன்னு சொல்ற மாதிரி. காக்கை தெரியும். காக்கை பகல் பொழுதுல ரொம்ப வலிமையானது. தன்னை விட வலிமையா வலிமையா இருக்கிற அந்த ஆந்தையை பகல் பொழுதுல வென்று விடு. இரவு நேரத்துல இப்படி பகல் பொழுதில் தன்னை வென்ற அந்த காகத்தை இரவு நேரத்துல காக்கைக்கு கண் தெரியாது, ஆனா ஆந்தைக்கு கண் தெரியும். அதனால அது இரவு நேரத்துல காகத்தை வென்று விடும். இப்ப அந்த பாடல் பாருங்க, காக்கைக்கு ஆகா கூகை. பகல் நேரத்துல காக்கைக்கு கூகை ஆகாது பகை. கூகைக்காக காக்கை இரவு நேரத்துல அந்த கூகை இருக்கு, ஆந்தை இருக்கு, அது காகத்தை வென்று விடும். அது மாதிரி அரசன் தனக்கு எந்த நேரத்துல செயல்பட்டா வெற்றி கிடைக்கும்னு பார்த்து செயல்படணுமா. கோக்கு கோன்னா அரசன். அரசனுக்கு காக்கைக்கு இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு கொக்கு தகுந்த கொக்கு எப்படி காத்திருந்து மீனை பிடிக்கிறதோ அதுபோல காத்து நின்று பகையை வெல்ல வேண்டும். கைக்கைக்கு அப்படி தகுந்த நேரத்துல செய்யலைன்னா காக்கைக்கு கைக்கைக்கா காகா, தன்னுடைய செயல்ல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத இந்த பாடல்ல ரொம்ப அழகா சொன்னார். இது தமிழுக்கு இன்னும் தாவர்க்கத்தில் இருக்கிற பாடல் இருக்கு, நாவர்க்கத்தில் இருக்கிற பாடல் இருக்கு. அது மாதிரி சிறப்பான பாடல்கள் எல்லாம் தமிழ் மொழியில் இருக்கின்றன. தமிழ் அவ்வளவு சிறந்த மொழி. அதனால்தான் மற்ற மொழியியல் வல்லுநர்கள் எல்லாம் தமிழை பார்த்து வியந்து போகிறார்.
பாட்டிலேயே புதிர் உண்டா இருக்கு இல்ல, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பாடல் சொல்றேன் பாருங்க. பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே, மானே 6 கால், பூனைக்கு 6 கால். நம்ம எல்லாம் கொஞ்சம் மேலோட்டமா பார்த்தா பூனைக்கு 6 கால் எப்படிறாங்க கேள்விக்கொள்ளும். புள்ளினத்திற்கு 9 கால், புள்ளினம்னா பறவை இல்லையா, அதுக்கு 9 காலம் பறவைக்கு. 9 கால்னா நான் சொல்றேன், எண்கால் 2, 9 கால் 2 கால். அதை இப்படி சொல்றாரு. பறவை இனத்திற்கு, புல்லுன்னா பறவை, பறவை இனத்திற்கு 2 கால், 2 கால். ஆனைக்கு கால் 17. ஆனைன்னா யானை, யாவுக்கு ஆ போலி அவர், நீங்க படிச்சிருப்பீங்க 10வது. ஆனைக்கு கால் 17 ஆனது, 17 கால் 4, 4 கால், 16 கால் 4, 17 கால் 4 கால். அதை எப்படி சொல்றார்? ஆனைக்கு கால் 4ன்னு சொல்றது, ஆனைக்கு கால் 17 ஆனது, நானே கேள் முண்டகத்தின் மீது முழுநீளம் பெற்றதுண்டு. சிவபெருமானுடைய சிவந்த நிறத்துல உமையம்மையை பாதியா ஏற்றுக்கிட்டதுனால அவருடைய கருணியில நிறமும் அவளுக்கு சேர்ந்துதான். முண்டகம்னா தாமரை, தாமரை போல செந்தாமரை மலர் போல இருக்கின்ற சிவபெருமானோட பாதி உருவம் என்னன்னா உமையம்மை சேர்ந்தது, நீல நிறம் படர்ந்திருக்கான். கண்டதுண்டு என்று அறிஞர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டதுண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இது மாதிரி ரொம்ப அற்புதமான பாடல்களை எல்லாம் வைத்து பாடுகிற இலக்கிய இலக்கண வளங்கள். நான் இன்னும் கூட நினைக்கிறேன், தமிழுக்கு ஏன் இந்த சிறப்பு வந்ததுன்னா, பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான், யாமறிந்த புலவரிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாத எங்கும் காணும். யாமறிந்த மொழின்னு பாரதி சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாமெல்லாம் ஒரு மொழியே இல்லை 2 மொழியே, அது ஒரு மொழியே சரியா படிக்க மாட்டோம். பாரதிக்கு 9 மொழிகள் தெரியும். அதனால்தான் யாமறிந்த மொழிகளிலேன்னு சொன்னான். சொல்லிட்டு அவர் சொன்னான் பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாத எங்கும் காணும். ஏண்டா அப்படி சொன்னான்னு பார்த்தா, தமிழ் அவ்வளவு சிறப்பு. ஓங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொழிலங்கி ஏங்கல் நீ ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னிய தனியாய் வெங்கனில் ஒன்று மற்றொரு தன்னேறில்லாத தமிழ்னு சொன்னார். தனக்கு நிகரில்லாத தமிழ். இப்படி சங்க புலவர்கள் புகழ்ந்து பாடிய மொழி. அப்புறம் இன்னும் சொல்றாங்க, கம்பன் காலத்துல ரொம்ப அழகா சொல்லலாம், என்றும் உள்ள தென்தமிழை எம்பி இசை கொண்டான் என்று கம்பரை சொல்வார். பிற்காலத்தில் தேவார தமிழ், நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு தேவார தமிழ். உலகத்தில் பல மொழி பேசும் மக்களும் இல்லையா வியந்து பாராட்டிய ஒரு நூல் எது என்றால், மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதிய ரொம்ப அழகான நூல். மனோன்மணியம்னு பேரு. அவர் சொல்றார், கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தை உதித்தெழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழியா உன் சீரிழமை திறம் வியந்து செயல்மறந்து வாழ்த்துமே என்று பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பேசிய தமிழ். அடுத்தது, தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் புலவர்க்கு புகழ்மிக்க வேல் என்று பாரதிதாசன் புகழ்ந்து பாடிய தமிழ். இப்படி ஏராளமான புலவர்கள் பேசிய அந்த தமிழை பற்றி இங்கே பேசுவதற்கு ஒரு அணி வந்திருக்கிறது. இன்னொரு அணி தமிழ் பண்பாட்டு சிறப்பை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறது. இதுல நம்ம வேடிக்கை பார்க்கணும்னா, 2 பேருமே ரொம்ப ஆழ்ந்தறிந்த புலவர் பெருமக்கள். அவங்கதான் இன்னைக்கு பேச போறாங்க. முதல்ல விஜயகுமாரைய பேசுறாங்க இல்லையா? ரொம்ப தமிழர்களின் வாழ்வியல் வெளிப்படுவது மொழிப்பத்திலே என்ற அணியை பின்பற்றி அணித்தலைவராக நம்முடைய பேராசிரியர் விஜயகுமார் ஐயா தமிழ்துறை ஜெயா கலைக்கல்லூரியில் வந்திருக்காங்க. ஒரு நல்ல கைத்தட்டல். ரொம்ப சிறப்பா பேசக்கூடியவங்க. அது மாதிரி நல்ல கவிதை எழுதக்கூடியவர், முதுகலை பட்டத்தில் தங்கப்பதக்கம் பெற்றவர், மாணவர்களுக்கான தமிழ் இலக்கண நூலை எழுதியவர். இலக்கிய எல்லாரும் கவிதை எல்லாம் எழுதலாம், இலக்கண நூல் எழுதுறது கஷ்டம். தமிழை யாப்பருங்கலக்காரின்னு ஒரு நூல், அத
அதை எழுதின அந்த புலவர் அந்த நூலை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவாங்க, காரிகை கற்று கவிபாடுவதும் பேரிகை கொட்டி பிழைப்பது நன்று. அவ்வளவு கஷ்டமானதான் தமிழ் இலக்கணத்துல. அந்த இலக்கணத்துல நூல் எழுதியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இப்போ ரொம்ப அழகா பேச போறாங்க. நல்ல கேட்டு நல்ல கை தட்டுங்க. நீங்க கை தட்டுறத வச்சுதான் நான் தீர்ப்பு சொல்லணும். பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் வராது. நல்ல கருத்தை கேட்டு நல்ல கை தட்டினா இன்னும் 5 வருஷம் உயிரோட இருக்கலாம். அதனால கூடுதலா உயிரோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நல்ல கை தட்டி மகிழலாம். அவர் ரொம்ப அழகா பேசக்கூடியவர். அதனால அவரை கை தட்டி வரவேற்பார். கண்ணன் கண்ட பதிமொழியே, வள்ளுவன் வழக்காடிய மொழியே, பாரதி பாடிய பழம்பெரும் மொழியே, பாரதிதாசன் நுகர்ந்த மொழியே, என் தமிழ் மொழியை உனக்கு முதல்வனுக்கு. இந்த இரவு நேர நட்சத்திரத்தில் நின்று கொண்டிருக்கிற மாணவர் அவர்களுக்கும் கொஞ்ச தமிழும் இந்தி தமிழும் பிந்தி தமிழுமாக அமர்ந்திருக்கக்கூடிய நிறைய பெருமக்கள் அவர்களுக்கும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்டவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் வேட்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பில் ஏற்பட்டிருக்கிற தமிழகத்தை ஆணையர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பேசத் தொடங்குகிறேன். இங்கே பேச இருக்கக்கூடிய தலைப்பு தமிழர்களின் வாழ்வில் வெளிப்படுவது மொழி பற்றியே என்பது பற்றி. மாணவர்கள் எங்களுக்கு பின்னாடி இருக்கு, உங்களுக்கு நேராகவே தெரியும். இந்த எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வந்தாத தமிழ் என்று சந்தேகம் வாழ்வு அப்படின்னு இங்க பெயர் பழகி வச்சிருக்காங்க. இதுவே தெரியும் தமிழுடைய பற்று எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அவன் மொழி எந்த அளவுக்கு யோசிக்கிறான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் அறிமுக உரை வாசித்த தமிழ் மொழியிலிருந்து பற்றி கொண்ட அவர் தீர்ப்பு சொன்ன மாதிரி இருந்தது. அவர் எங்கேயும் பண்பாட்டினுடைய தாக்கத்தை பற்றி பேசினாரா, பண்பாடு மாறியதை பற்றி பேசினாரா, பண்பாட்டினுடைய கலாச்சாரங்களை பற்றி பேசினாரா, பண்பாட்டினுடைய புத்திகளை பற்றி பேசினாரா கிடையாது. அவர் முழுக்க பேசுறது எல்லாமே தீர்ப்பு சொன்ன மாதிரி தான் இருந்தது. நீங்க பாதி அவர் பேசுறது அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ஐயா சொன்னாங்க அம்மான்ற வார்த்தை அப்பான்ற வார்த்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம் தான் ஐயா சொல்றதுக்கு இன்னொரு கூடுதல் தகவலையும் நான் சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கீங்க. முதல்ல நம்ம தாய் என்றால் பெறுதல் என்று தெரிஞ்சது. அப்போ தாய் என்றால் பெறுதல் என்ற பொருளை இந்த உலகத்தில் தந்தவனே என்றதான் தந்து என்ற பெயர் உண்டு. அன்னம் என்றால் மேல் அப்படி ஒரு பொருள். ஆனால் எனக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தாத்தா அப்படிங்கிறது சொல்றோம் அப்படின்னா தந்தவனே என்பதனால தாத்தா. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பிறந்த உடனே அது உரிமை வரக்கூடிய வார்த்தை வார்த்தை அதனால அம்மா என்ற வார்த்தை இருந்தது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு மொழியினுடைய நோக்கத்தை வைத்துக் கொண்டு பாரதிதாசன் கொண்டு அழகான ஒரே ஒரு பாடலே உங்களுக்கு சான்றாக தெரிகிறது. என்னன்னா தாயை கழித்தவனை யார் கருத்தாலும் வினாது, தாயினை கழித்தவன் தாயே கருத்தாலும் வினாது. அப்ப பார்த்துக்கணும், தாய்மொழி கழித்தவனை விடாத தாயே கருத்தாலும் வினாது. தாயின் குறித்து மந்திரம் நினைக்கிறோம், தாயை நம்ம கேட்டு சொல்லுவாங்க. அப்படி தாயை கருத்தாலும் மொழிக்கு ஒரு இடம் நடக்கிறது என்றால் அந்த மொழிக்கு நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் தாயை கருத்தாலும் விடக்கூடாது என்று அவர் அனுபவப்படுத்தும். இதிலிருந்து தெரியும் எந்த அளவுக்கு மொழி பற்றி தமிழ் வாழ்க்கையில மொழியோட முக்கியத்துவம் எப்படி இருந்திருக்கிறார் சந்தோஷமா இருக்கு. அடுத்து என்று பார்க்கும்போது அவரே சொல்றார், என் மொழி நாளை சாகும் என்றால் நான் மிக இருக்கிறது. யாரும் மொழிக்க ஊடுவாங்களா? அவர் சொல்றாரு, பேச்சுக்காக மட்டும் பாரதிதாசன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். என் மொழி நாளை சாகும் என்றால் நான் இன்றைய இறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மொழிப்போருக்கான இறந்தவர்கள் மொழிப்போருக்கான இறந்தவர்கள் அப்ப மொழிக்காக உயிரை விட்டவர்கள் தமிழர்கள். அதாவது பழிக்கு ஒரு பழி ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த பழி ஏற்க மாட்டார்கள். அந்த புகழ் கிடைக்கணும்னா உயிரை கிடைக்கக்கூடிய ஒரு தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இங்க ஐயா சொன்னாங்க
பாரதியார் வந்து உங்களுக்கு தமிழ் யாமென்னும் எழுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாரதியார் அதே பாரதியார் சொல்லுவாங்க நாடு அப்போ செந்தமிழ் நாடு தமிழ்நாடு செந்தமிழ் நாடு. அப்போ அந்த தமிழோட சொற்கள் காலில் கேட்கின்றது பேர் போன்றாக எனக்கு தெரிகிறது அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இந்த பண்பாட்டை பற்றி பேசுறதுக்கு ஐயா வந்திருக்காங்க, மாணவர் வந்திருக்காரு. பண்பாட்டுல வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விருந்தோம்பல் அந்த காலத்துல வந்து இலை போட்டு அதுக்கான உணவுப் பொருட்களை பரிமாறி வந்தவங்களை உபசரிக்கக்கூடிய ஒரு விருந்தோம்பல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை புறநானூற்று சொல்லுவாங்க. ஆலங்குடி சொல்லுவார், அதை அவர் பார்க்கிறார். அதாவது என் கணவர் வந்து வெளியே சென்றிருக்கிறார், உணவு வந்து தயார் செய்திருக்கிறேன், வழிபோக்கல சொல்றாங்க. கணவன் மனைவி பேசுறாங்க, உணவு வழிபோக்கல பசங்க உணவு சாப்பிட்டு போங்க, நான் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு தங்கிட்டு போங்க. என் கணவர் வந்து வருவார், அவரும் பார்த்துட்டு போங்க. ஒரு வழிபோக்கலுக்கே உணவை பரிமாறக்கூடிய பண்பாடுகள் இருந்தது. இப்போ நிலைமை மாறி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் எடுத்து இப்ப இருக்கிற காலகட்டங்களில் சொல்ற பாருங்க. ஒரு அம்மா வந்து சூழல் பார்த்துட்டு இருக்காங்க, கணவர் வேகமா ஒரு பசி, அவருக்கு பசியினுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னா என்ன பண்றாரு, ஒரு இது பண்ணி சூழல்லே நம்ம மும்முரமா இருக்கு. இதை பார்த்த உடனே அவருக்கு பசி தாங்க முடியாம சீக்கிரம் செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமான்னு விளம்பர போடுங்க முன்னாடி பிடிச்சு எனக்கு வந்து ஒரு தோசை. இந்த தோசை போட்டு பார்த்தா தோசை ரொம்ப கருப்பா இருக்கு. என்னடா இது ரொம்ப கருப்பா இருக்கு தோசை. சரி, அவர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டார். ஏன்னா நம்ம என்னது திரும்ப சீரியல் போடுறதுக்குள்ள வந்துடணும், அதனால செஞ்சு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இவரு இப்ப கருப்பா இருக்க தோசை சாப்பிட்டு முடிச்சாரு. பசியில எப்படி செஞ்சிருக்கா அண்ணா விஷயம் அப்படின்னு உள்ள போய் பாக்குறாரு. கிச்சன்ல போய் பார்த்தா அந்த அம்மா தோசைகளை தூக்கி போடுது. அப்ப தோசை கருப்பா வராம எப்படி? அப்ப விருந்தோம்பல் என்பது எந்த அளவுக்கு மாற்றம் பெற்றிருந்தது. இன்னைக்கு பல பேர் வீட்டுல இதுதான் 6 மணிக்கு மேல சீரியல் வந்து என்ன பண்ணுது, ஆதிக்கம் செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத பண்பாட்டுக்கு வளர்ச்சியா நம்ம பார்க்கலாம். அந்த பண்பாட்டோட பற்றா நம்ம பார்க்கலாம். இங்க மொழிக்காக விட்டவர்கள் மொழிக்காக ஒரு மன்னன் எழுதியிருக்கிறான். 3ஆம் மன்னிவர்மன் என்ற ஒரு மன்னன் தன்னுடைய தம்பிகள் 4 பேர் வில்வித்த வாழ்வித்தெல்லாம் கத்துக்கிறான். அண்ணன் சண்டைக்கு போறான், வின் பண்ண முடியல. ஏன்னா அண்ணன் வந்து வெற்றி பெற, அண்ணன் வந்து மிகப்பெரிய வீரர். அவன் சொல்றான், நீ எந்த ஒரு வீரர் உங்களோட மொத்த சாகசத்தை காட்டுங்க வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீ சூழ்ச்சி பண்றான். அதை ஒரே ஒரு தந்தை மட்டும் பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து உருவாக்கக்கூடிய, இலக்கியத்தை படைக்கக்கூடிய ஒரு தந்தை ஒருத்தர் என்ன பண்றாரு, முனிவர் போல வந்து பாட்டை எழுதி ஒரு பெண்ணிடத்தை கொடுத்து அந்த பெண் அதை பாடிடுறாங்க. அதுக்கப்புறம் செய் வழியாக அரசனுக்கு வந்து அப்ப அவன் என்ன பண்றான், இந்த பாடல் இயற்றுவது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முனிவர் ரொம்ப அருமையா பாடியிருக்கிறான். இந்த பாட்டை எனக்கு பாடான், ரொம்ப இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, இந்த பாட்டை பாடு அப்படின்னு சொல்லும்போது நான் பாடணும்னா ஒரே ஒரு நிபந்தனை, நான் பாடணும்னா உங்களுக்கு உள்ளே விடணும். சரி, எத்தனை 100 பாட்டு பாடுறேன், ஒரு பாட்டு 2 பாட்டு 100 பாட்டு, ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு பச்சை வழியில கட்டிக்கணும், விறகு வச்சுக்கணும், ஒவ்வொரு பாட்டுகளுக்குமே ஒரு பங்களிப்பு கொடுக்கணும். 100வது பங்கல்ல நீ வந்து அந்த வெளியிட்ட ஒரு கட்டங்களை கட்டணும். 100வது பாட்டு ஒரு காதல் கேட்ட உடனே நீ ஊழல். சரி, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு தமிழ் மொழி பற்றி தமிழோட பாடல்களை சில அறிந்த எல்லாராலும் வந்து எல்லாருக்குமே அது அந்த அளவுக்கு தாண்டப்படுத்தாரு. ஆனா அந்த மொழியினுடைய ஆர்வத்தை அந்த மன்னன் எழுதினால ஒத்துக்கொண்டு 3ஆம் மன்னிவர்மன் தனது 100 பாடல்கள் செய்து கேட்டுக்கொண்டு கடைசியாக உள்ளிருப்பார். முக்கியமான விஷயம் கவனிக்க முடிகிறது, அந்த நந்திவர்மன் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர். அப்படிப்பட்ட அந்த மன்னன் தமிழ் மீது ஏற்பட்டுகிற பற்றால் தன்னுடைய அரசாங்கத்தையே தன்னுடைய அரசியை விட்டு அவன் என்ன பண்றான், இன்னொரு மன்னன் தெரியும் கடையோட வளர்கள்ல ஒருத்தர் அதிகமா ரொம்ப அருமையான ஒரு வேலை செஞ்சாங்க. அவையாருக்கு பார்க்கணும், நான் வாழ்ந்தால் என் அரசாங்கம் மட்டும்தான் வாழும், நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே தமிழ் வாழும், தமிழ் சமூகம் வாழும் என்று சொன்னார். அதனால அறிஞர் நினைக்கிறேன். இப்போ பண்பாட்டை ஒரு பக்கம் பார்க்கும்போது முதல்ல கூட்டு குடும்பம் சொல்லுங்க. கூட்டு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா
அம்மா இருப்பாங்க, பெரியவங்களுக்கு பிறப்பாங்க, அம்மா பிறப்பாங்க, குழந்தைங்க இருக்கும், கூட்டு குடும்பம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா, புருஷன் போட்டு சேர்ந்திருந்தாலே ஜாயின் பண்ணணும், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சேர்ந்து இருக்கீங்க, பரவாயில்லையே, பரவாயில்ல, பெரிய விஷயம் ரொம்ப இருக்கு அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பண்பாட்டினுடைய தாக்கம் மக்கள் நிலையில் அல்ல, கணவன் மனைவி இடையே கூட அந்த பாகுபாடு கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட இந்த கதையில நம்ம அதிகமான கதையாகட்டும், நஞ்சவர்கள் கதையாகட்டும் பார்க்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் இருக்குது. அதனாலதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, தமிழ் தன்னன் பாரதியும் செல்ல வேண்டும். அப்ப தமிழ் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த கவிஞர்கள் வாழப்படுகிறது. பாரதி இறந்துட்டாரு, பாரதியோட கவிதைகள் ஒடுக்கப்படுகிறது. அப்ப பாரதியார் வாழ்ந்து கொண்டிருக்கார். பாரதிதாசன் இறந்துட்டாரு, பாரதிதாசனுடைய பாடலை எழுதி பாரதிதாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கவிமணி இறந்துட்டாரு, கவிமணியினுடைய பாடல் எல்லாம் எழுதிருக்கிறார்கள், கவிமணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சங்க பேரோட பாடல் எழுதும் சங்க பேரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தமிழுக்கு தொண்டு செய்ய வேண்டிய சாவதில்லை, தமிழ் பாரதியும் செத்து கொண்டு என்ற பாரதிதாசன் எடுத்திருக்கின்றது. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாளத்தை அவர் கொண்டிருக்கிறார் இந்த வேலையை. அதுக்கப்புறம் ஐயா இங்க தாராபள்ளி சொல்றாரு, வந்தவர் போனவர் பத்தி அப்படின்னு சொல்றாரு. வந்தவர் போனவர் என்ன ஆகலாம், வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததில் ஏதும் அறியாது, சந்திப்பதை கூட மறந்து, சன்னதிகள் கூட மறந்து விடும், நீ சரித்திரம் யாருக்கும் இது என்ன தெரியுது, தமிழுக்கு தொண்டு செய்ய பார்த்தீங்களா, அந்த தமிழுக்கு தொண்டு செய்வர்களுடைய சன்னதிகள் கூட அவர் யாரும் தெரியும், 2 தலைமுறைக்கு இருந்தா நம்ம யாருங்களுக்கு நம்ம சன்னதிகளுக்கே கூட தெரியாது. அப்போ சரித்திரங்களை பயன்படுத்துவது யாருன்னா மெய் பற்றி கொண்டிருக்கக்கூடிய மெய்யாளர்களை தவிர வேறு யாரும் முடியாது. பண்பாட்டை சார்ந்ததாக இருக்கும், பண்பாடு என்பது காலகாலத்துக்கு மாறுபடக்கூடியது. ஆனால் மெய் பற்றி என்பது காலம் கேட்டு ஆங்கிலம் பேசலாம், ஆங்கிலத்தில் பேர் இருக்கிறார். ஆனா ஆங்கிலம் என்பது ஏற்கனவே சொன்னது கண்ணாடி போன்ற தேவைப்படும் போது மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதுக்காக தாய்மொழியை மாற்றி என் தாய்மொழி ஆங்கிலம் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட்டு என்பது நம்ம நிறைய ஆண்டுகள் தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கேள்வி முடிக்கிறது, உலகத்தில் எந்த மொழிக்காவது கடவுள் என்று பார்த்துருக்கீங்களா? ஆங்கிலத்தாகட்டும், கிளாசிக் லாங்குவேஜ் உலக செம்மொழி சொல்லக்கூடிய 9 லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும்தான் தமிழ்தாய் என்ற ஒரு கோயில் சிலை வைத்து அந்த தெய்வமாக மொழியை வணங்குவான். அப்போ ஒரு மொழியை அவர் சாதாரண ஒரு கருவியாக மட்டும் பார்க்காமல் அந்த மொழியை அவன் தெய்வமாக பார்ப்பதனால்தான் இன்று வரைக்கும் மொழி பற்றிய நிகழ்வு விளங்குகிறது, சிறந்து விளங்குகிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது மாதிரி ரொம்ப திறமையான வாதங்களை கேட்டா நான் பேசாம எழுந்து போயிடுவேன். அவ்வளவு அருமையான வாதங்களை வச்சிருக்கிறேன். ஆனா இந்த அணியில அதெல்லாம் கேட்டுட்டு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. நல்ல அற்புதமான வாதம், ஒரு சவால் கூட விட்டுருக்கிறார். அந்த காலத்துல விருந்தோம்பல்னு பண்பு இருந்தது, இப்ப விருந்தோம்பல் எங்க இருக்கு? புதுசாவத்தின கணவர் கூட்டுறாங்கன்னா கருகி போன தோசையில போட்டாங்க, தோசை எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. இல்ல இப்ப என்ன சொல்லுவாங்க, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி உடனே வந்துடும். சொமாட்டோ அதுதானே இருக்கு. நம்மதான் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. ஆனா அந்த அம்மா தோசை வார்த்து கொடுக்கணும்னு இருக்கு, ஆனா தோசை சுட தெரியல, கருகி போயிடுச்சேன்னு. அந்த காலத்துல ராப்பிச்சுக்காரன்னு இருப்பான், மீண்டு போன விருந்தோம்பல்ங்கிற பண்பு இருக்கு. அது நான் அப்புறம் பின்னாடி சொல்றேன். இந்த ராப்பிச்சக்காரன்னு வருவானே, அவனுக்கு சாப்பாடு போடுறதுமே கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதை நான் ஃப்ரிட்ஜ்னு சொல்றது இல்ல, குளிர்சாதன பெட்டி, அது பிச்சைக்காரன் பெட்டி. ஏன்னா மீண்டு போறத அந்த காலத்துல அவனுக்கு தான் போடுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. மீண்டு போறத எடுத்து வச்சுட்டு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா காலையில இட்லிக்கு 3 வகையா சட்னி இருக்கும். இன்னைக்கு சப்பாத்தினா தேங்காய் சட்னி, நேற்று செஞ்ச கார சட்னி, இன்னும் அதுக்கு முன்னால் செஞ்ச சாம்பார் கூட இருந்தாலும் இருக்கலாம். சூடு பண்ணி வச்சா நமக்கு எங்க தெரிய போகுது. இப்படி 3 வகையா ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பாடு இப்போ. ஏன்னா அந்த பிச்சைக்காரன் முட்டியில அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க, கெட்டு போகாம இருக்கணும். அந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு போடுவாங்க. ஒரு வீட்டுல அந்த மாதிரிதான் ஒரு பிச்சைக்காரன் வந்தான்.
அந்த அம்மா சாப்பாடு போட்டுது, சாப்பிட்டு போனான். அடுத்த நாள் வந்தான். அவனுக்கு அந்த அம்மா சாப்பாடு போடுற போது அவன் சொன்னான், தாயே என்ன மன்னிச்சிருமா, சாம்பார்ல கொஞ்சம் உப்பு போடு, ரசத்துல கொஞ்சம் புளிய குறைச்சிடு அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். 25 வருஷமா சாப்பிடுற என் சாப்பாட்டு சாப்பிடுற என் கணவன் கூட சொன்னதில்லை, நேற்று சாப்பாடு வாங்கின நீ எப்படா என்ன குறை சொல்லலான்னு வந்து அந்த அம்மாவுக்கு கோபம். தாயே மன்னிச்சிரு, அன்னபூரணி உன்னை போய் நான் குறை சொல்வேனா, உங்க வீட்டுக்காரதாமா 10 ரூபா பணம் கொடுத்து இதெல்லாம் சொல்லின்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கைப்பற்றி கொஞ்சம் சிரிங்க. ஐயா ரொம்ப அழகா சொன்னார், காஞ்சி போன தூங்கி போன தோசை நல்ல கருத்து சொன்னா, ஒரு நகைச்சுவை சொன்னா கொஞ்சம் கைப்பற்றி ரசிங்க, அப்பதான் பேசுறவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். நீங்க அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா யாரும் பேச்சே இங்க பேச மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான ஒரு மத்தியில பேசணுங்க. பட்டாபிராமில் இருக்கிற தர்மமூர்த்தி ராவலூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரி என்ற புகழ்பெற்ற கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஐயா முருகேசனார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அழகு தமிழர்களின் வாழ்வியல் வெளிப்படுவது பண்பாட்டிலே என்ற அருமையான தலைப்பை பின்பற்றி பேசியிருக்கிறார்கள். நல்ல கரவையோடு அவர்கள் எங்கள் வாழ்வோம் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று தந்தையை முழங்கும் குழந்தைகளே, இன்று நமது பாரம்பரியம் எந்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் என்ற தமிழ் பாரம்பரியம் என்பதை மறந்து மரபை மீறி பண்பாடு சிதைவிட்டு சென்று கொண்டிருக்கிற அந்த காலத்தை எண்ணுகிற போது எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற ஒரு ஆதங்கம் எப்போதும் என்னை இருந்து இப்பொழுது பார்க்கிற இளைய இந்த காலத்தில் எனக்கு நிதிபிடித்திருந்தது. நடுவராக நான் சம்பந்தம் ஐயாவை நல்ல இடம் கிடைத்தது, தளம் கிடைத்தது, இந்த சமுதாயத்திற்கு சேர வேண்டிய கருத்துக்கள் நிறந்த உள்ளது என்று எல்லாம் புரிந்துள்ளது. நிறைய கூட்டங்களை கண்டவர் அது பட்டிமன்றம். நான் அவரை அழைத்திருக்கேன் நிறைய முறை கல்லூரிக்கு. சொல்லப்போன இந்த நாட்டு நலப்பணி இந்த முகாம்களிலே அவரை அழைத்தார். எதுக்கு அழைப்பு? அவர் தமிழ் ஆசிரியர் என்பதால் அழைப்போமா என்றால் அது அல்ல. அவர் அங்க வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்க போறதில்லை, இல்ல தமிழை பற்றி பேச போறதில்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த தலைமுறை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பண்பாடு என்றால் என்ன? கலித்தொகையில் அழகா ஒரு வரியோடு போறது, பண்பனை போல ஒரு பாடல் ஒழுகுதல் என்னது? உலகத்தோடு ஒட்ட வாழ்வது, உலகத்தை புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கைதானே சிறப்பு. எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பு பெறுகிறது? மெத்த படித்தவர்களால சிறப்பு பெறுகிறதா? தம்பி விஜயகுமார் திருமணம் ஆயிட்ட முடிஞ்சதா? சரி, இப்ப போய் நம்ம விஜயகுமாரை பெண் பார்க்க போயிருக்காரு. நல்ல படித்த பெண்ணு வேணும், நல்ல படித்த பெண்ணு வேணும்னு போனாரா? நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்துப்பாங்க, அண்ணன் தம்பியை எல்லாம் கவனிப்பாங்க, அக்கா தங்கச்சி கவனிப்பாங்க, உறவுகளை கவனிப்பாங்க, அந்த குடும்பம் இருக்கான். ஆக நெட்ட படித்த பெண் வேண்டும் என்று பார்த்தீர்களா, அல்லது பண்பாடோடு கூடிய ஒரு நல்ல பெண் வேண்டும் என்று போடுவீர்களா? சொல்லுவார்கள், யார் வேணாலும் படிச்சிடலாமா? அது இல்லைம்மா. ஆனால் அந்த நெறியில் இருப்பது தானம் அவள் யாதினூரே யாவரும் கேளூர், யாதினூரே யாவரும் கேளூர் சீதம் என்று திரைத்தர வாரா என்று கண்ணன் பூங்குமனார் சொன்னாரு. அந்த வாசகம் தானே உலகத்திற்கு தமிழன் பண்பாட்டை சொல்லிக் கொண்டான் என்று ஐநா அவையின் மிகப்பெரிய அங்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, உங்களோடு பிறந்தவர்கள் எத்தனை? என்னோடு பிறந்தவர்கள் நாங்கள் மொத்தம் 7 பேர் குடும்பம், பெரிய குடும்பம். அதுக்கு குறையாது, அப்பெல்லாம் இருப்பார்கள். இந்த 5 பேருமே
உணவு உண்கிற போதாகட்டும் மற்ற நிலைப்பாடுகளிலே ஒரு ஒற்றுமை உணர்வு உண்டா இல்லையா? இப்போ அவங்க அப்பாவுக்கு பிறகு அண்ணன் தம்பி பாகம் கொடுத்துருவாங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் முதலா இடையில நடுவரா? சொல்றாரு ஞானசம்பந்த ஐயா, அப்பா பாகம் வீட்டு மனப்படி விடும் தெரியும், எனக்கு முதல்ல தான் விடணும், எங்க அண்ணன் தான் கடைசி, எங்க அண்ணன் எனக்கு அடுத்து வரணும் கொடுக்கலாம். நம்ம மரபு என்ன, பண்பாடு என்ன? தந்தைக்கு அடுத்து தனையன், தந்தைக்கு அடுத்து அண்ணன் அந்த பொறுப்பை ஏற்கிறார், அப்பாவுக்கு அடுத்து அண்ணன் ஏற்கிற அந்த குடும்ப பாரத்துமே. அப்ப பாகம் இருக்கிற பொழுது கூட அண்ணனுக்கு மேல் தகுதி, தம்பிக்கு கீழ் தகுதி. உங்களுக்கு மேல மனையே கீழே சார் மேல் மனை கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் செல்லமா கொடுத்திருக்கலாம், அப்படி பாராட்டு. ஆனா நீ ஏற்றுக்கிட்டீங்க. எப்பவுமே அண்ணனுக்கு கீழே இருப்பதான் தம்பிக்கு அழகு. ஏன்னா எந்த சூழலிலும் அண்ணன் தன்னை நினைக்க மாட்டான், தனக்கு உடன் இருக்கிற தம்பிகளை தான் நினைத்து பார்ப்பான். தம்பியுடையான் படைக்காஞ்சாம சும்மாவா? ஆக குழந்தைகளே, ஒரு குடும்பம் என்பது என்ன? பண்பாடு என்று நிலையானது. தம்பி இருக்கு வெளியே போ. பண்பாடு என்பது என்ன? ஒரு குடும்பம், அந்த குடும்பம் எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை வெளிப்படுவது. இப்போதான் சொன்ன எதிர்கால தலைமுறை என்ன ஆகுமோ இந்த பயமும் பிறந்தது. ஒரு காலத்துல கட்டியவளோடு செல்ல வேண்டும் என்றால் கூட கணவன் 10 அடி முன்னால போடுறது பின்னால போவது. இது கொண்டானோடு செல்வதற்கு கூட இந்த சமுதாயம் கிட்ட போன என்ன நினைப்பாரு? எவ்வளவு பாருங்க, எப்படி இருந்தா பாருங்க, அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறது. எல்லாரும் அனுசரித்து எடுத்து செல்லுகிற குடும்பம். ஆனால் இன்றைய சூழல் என்ன? இந்த தலைப்பு உங்களுக்கு வேணும், நீங்க எத்தனை எப்படி காட்சிகளை பார்க்கறீங்க நீங்க? அது எங்கே போகும் இந்த குடும்ப அமைப்பு? பண்பாடு மீறி போனால் வாழ்க்கை இழந்து விடுவோம். உலக நாடுகள் தமிழனுக்கு மொழி என்பது அடையாளம், அது ஒரு குறியீடு, ஒரு எழுதுகோள் மொழி. ஆனால் அந்த பேனாவின் பயன்பாடு இருக்கிறது, அதிலிருந்து நான் எழுதுகிற அந்த எழுத்துக்கள் இருக்கிறது, அதுதான் பண்பாடு, அதுதான் தலைநோக்கி கேட்கிறது. நம்ம தம்பி சொன்னாரு 3ஆம் நன்றி வருகிறது தம்பி உண்மை. ஆக கலம்பகம் என்கிற ஒரு இலக்கியம் பாடி இருக்கிறது. நூல் அரங்கேற்றம் செய்தால் பாட்டுரை தலைவன் எரிவிக்கப்படுவான், தானே எரிந்து போடுவான் அந்த அரங்கத்தில் விருதுபடும். ஆனால் அதையும் தாண்டி அவன் ஒரு வள்ளலாக விளங்குகிறான். சொல்லுகிறார், வள்ளலே நீ இறந்து போன அவன் எத்தகைய வள்ளல் தன்மை பாருங்க. அவன் தன்னால் ஒன்று வாழ வேண்டும் என்பது அவருக்கு என்ன? தன்னால் மற்றவர் வாழ வேண்டும், தன்னால் மொழி வாழ வேண்டும். இப்படி பிறருக்காக பிற பொருளுக்காக தன்னை இழக்கின்ற உயர்வு தினமுறைகள் நான் ஒரு காலிறுதியை அடைந்திருந்தேன். நன்றியே நீ இறந்துட்ட, நீ இறந்த பிறகு உங்க உடல் எரியூட்டப்பட்டது, நீ எரிந்து போனால் பாடல் இறுதியில். ஆனால் இந்த வீர எங்க போச்சு தெரியுமா? இந்த காலிறுதியை அடைந்திருந்தேன் அப்படியே சொல்லிக்கிட்டு வருவான். இந்த கீர்த்தி மறிகடல் புகின்றது. இதுவரை இருந்த திருமகள் அடியிடம் சேர்ந்தால் இப்படி எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. உங்களிடம் இருந்த வீரன் கோடை எல்லாமே. ஆனால் நானும் என் பணியில் எவ்விடம் புகுவோம் நன்றியே நன் தயாராக என்கிறான். அவனின் கொடை வள்ளல் அந்த வள்ளல் தன்மையை நிரூபிக்கின்றான். வெளியில் வாழ வேண்டும் என்ற கொடை தன்மையை உருவாக்குகிறான். நடுவர் எல்லாம் மருந்து சாப்பிடுறோம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் உட்கார்ந்து குடும்பத்துல சாப்பிடுறோம். சாப்பிடும் போது என்ன பண்றோம்? அப்பா வராரு, அம்மா வராரு, பையனை போறோம், சாப்பிட்டு பண்பட்ட வாழ்க்கையில் பாரம்பரியத்தில் வந்த நான் இன்று எங்கே நிற்கிறேன்? பண்பாடு சேர்த்து பேசுகிறேன். விருந்தவர்களை பற்றி சொன்னாங்க. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கட்சி கொடுத்தது யாருங்க? இருக்க கற்றுக்காரு சொன்ன
மனதில் இருந்தா அதுக்கு உயிர் வந்துருமா? குழந்தைகளே, மொழி என்பது உடல். அந்த உடல் நலம் பெறுவது, உடலுக்கு ஒரு மதிப்பு தருவது அந்த உடலே இருக்கிற உயிர். அதுதான் பண்பாடு. உயிரில்லை என்று சொன்னால் குணம். பண்பாடு இல்லைன்னா அவ்வளவுதான், வாழ்க்கை இல்லை. இருக்கு அப்பா அம்மா அத்தை மாமா. மாமா வேற முறைக்கு அவர் கூப்பிடுறியா? அத்தைய வேற மாதிரி அழைச்சியா? உறவுன்னா உறவு, அதுதான். அந்த உறவிலிருந்து மீறக்கூடாது. அதுதானே நம்ம பண்பாடு. அப்போ அந்த தாத்தா கிட்ட பண்பாடு இருக்கு. பண்பாடு மாறாது, புரிந்துகள். பண்பாடு என்று நிலையானது, மாற்றமற்றது. ஏன் விலங்குகளிடம் கூட பண்பாட்டை காட்ட முடியும். இப்ப நான் சொன்னேன் தாத்தா, அது கூட தனக்கு ஒரு உணவு கொடுத்தால் கரைந்து தன் கூட்டத்தை இனத்தை அழைத்துதான் உண்ணும், தனித்து உண்ணாது. அது பண்பாடு இருக்கு. சேர்ந்து வல்லூர் அழக சொல்லிருக்கு. அந்த உலகத்துக்கு சொல்லுகிறது, பகுத்தெழுந்து பள்ளியில் ரோங்குகள் நீர் போக்குவரத்து எல்லாம் கலை. குழந்தை, நீ எப்படியாவது இரு. நீ சாப்பிடும் போது பசியோடு யாராவது இருந்து ஒரு குடி குடிச்சுட்டு சாப்பிடுறாங்க. இது நம்ம தலையாய பண்பு. அது மிகப்பெரிய தன்மற்ற உயிர் இன்னொன்று பசியோடு இருக்கிற போது தந்தையில் நிறைவது நீக்கனா? இது நம்ம மனிதர்களா? ஒரு மனிதன் என்று அடையாளப்படுத்துவது மொழி அல்ல, அது ஒரு குறியீடு. ஆனால் அவன் வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறது, அந்த பண்பற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பண்பில்லாது போனால் மொழியால் பயனொன்றும் இல்லை. உலகம் சொல்றது இல்லையா? எல்லா உலகத்தையே தன்னுடைய உயிராகும், மக்களை எல்லாம் தன்னுடைய உறவுகளாக பார்த்தான் என்று சொன்னால் அதுதான் உயரிய பண்பாடு. உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தான், தமிழன் வாழ்ந்தான். ஆக அந்த பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் என்ற குறை வேட்டில் இருந்தால் பயனல்ல, அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது. இந்த ஒரு படத்துல நரிக்கிறவர்கள் எல்லாம் தேடி வருவாங்க, கருணாசு வருவான். அவனை பிடிச்சு வச்சிருப்பாங்க. இது எங்க கூட்டத்தை எந்த பையன் அப்படின்னு பாத்துருக்கீங்களா? கருணாச நரிக்கிறவெல்லாம் பிடிச்சு வச்சிருப்பாங்க, எந்த பையன் அப்படின்னு. அவங்க அம்மா ஐயோ யான் நாட்டத்துக்குள்ள இருக்கிற நீங்களாம் பிடிச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல சாமி, அந்த பையன் சின்ன வயசு காணாம போது அவன் மாதிரியே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் இல்ல சாமி, அவங்க ஒரு சாமியோன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த கருணாசு சாமியோன்னு கட்டுவான், அந்த நரிக்குறை கட்டுற மாதிரியே இருக்கும். அந்த நரிக்கிறவர்கள் கூட தனக்கு உணவு கிடைச்சதுன்னா அந்த பாத்திரத்திலோ டப்பாவிலோ அத்தனை கைகளும் உள்ளே செய்யும். அந்த பாத்திரம் அவங்க அடிச்சுக்க மாட்டாங்க. தமிழை உயிராக போற்றிய பாதைகளுடைய பார்வை கூட இந்த சமுதாயத்தில் பக்கம் திரும்புகிறது. நாட்டில் இருக்கிற புறாக்களை பாடுற, நீ இப்படி கிடைக்கிறியே, விட்டது ஒரு நாமளுக்கு உடல் இருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையும். அவற்றின் வாழ்வில் வெற்றில்லை, குற்றம் இல்லை, வேறு வேறு இருந்திருந்தோம், கட்டில்லை கீழ்மேல் என்ற கண்மொழி வழக்கமில்லை என்பான். ஒரு புறாக்கள் கூட தனக்குரிய உணவை மட்டும்தான் அது ஒண்ணு அடுத்த தள்ளி விடாது பண்ணாங்க. எவ்வளவு வெற்றி போறாங்க. ஆனா மனுஷன் அப்படி இருக்காது. ஒரு குடும்பம்னா அந்த காலத்துல அப்படி இருந்தது. இந்த குடும்பமே பிரிந்து போன தம்பி சொல்ற மாதிரி ஒரு அம்மா அப்பா ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு குடும்பம். அது இல்ல குடும்பம். உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற பண்பற்றதுதான் குடும்பம். உறவுகளோடு இருக்கும்போது தப்பு செய்ய தோணாது. மனசு பண்படணும், மனசை பலமாக்கணும். சின்ன வயசுல இருந்து அந்த பெரிய குடும்பத்தோடு வருகிற போது அது பலமாகிவிடும் நம் அறியாமலே. அப்போ மொழி பற்றி வேண்டும். அந்த மொழி பற்றி அது அடையாளப்படுத்துகிறார் தமிழன் என்றால் இத்தகைய பண்போடு வாழ்வதற்கு தமிழன் என்று அந்த அடையாளப்படுத்துவது மொழிக்கு உயிர் கொடுப்பது, மொழியை வாழச் செய்வது, பண்பாட்டால் உயர்ந்திருக்கிறது வாழ்க்கை. அந்த காலத்துல இயற்கையை கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பார்த்தாங்க. அந்த காலத்துல அன்னை வீடுகள் பொன்னையில் சிறப்பு. அதாவது ஒரு தலைவன் தலைவியை சந்தித்து வர்றான். ஒரு பொண்ணை மதியத்துக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணை மரக்காடியில ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசும்போது அவன் சொல்றான், இந்த இடம் வேணாம், ஏன்னா இந்த பொண்ணை மரம் இருக்கு, நீங்க ஆகிய உன்னை அம்மா சொல்லியிருக்காங்க இந்த சகோதரி, அதனால இதை இந்த இடத்துல பேசுறது எனக்கு கூச்சமா இருக்கு, வேற இடம் போகலான்னு சொல்லி
அந்த மணலிலே விளையாடி கொண்டிருக்கிற போது ஒரு மறந்த ஒரு பெண்ணைத்தாய் அது முளைத்து வருகிறது. அதற்கு தண்ணீர் பால் ஊற்றி வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை என்னுடைய சகோதரி என்று தாய் சொல்லிட்டார். ஆக இன்னும் சிறந்தது நுங்கை ஆகும் என்று அன்னை கூறினை புண்ணியது சிறப்பு. அதனால அவன் சொல்லிட்டு என் சகோதரி இந்த இடத்துல நான் உன்னோடு பேச மாட்டேன்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரே பண்பாட்டோடு இருப்பான். அதான பண்பாடு. ஒரு மனைவி ஒண்ணு வேணாம், ஒருத்தர் வெளியில வேலை கிடைக்குது, குடும்பத்தை விட்டு வெளியில போய் தங்கியிருக்கான். அங்க தங்கி இருக்கும்போது அங்க ஒரு பெண்ணோடு தொடர்போம். இங்க ஏற்கனவே திருமணமானவன், அவளையும் திருமணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சரி என்ன பண்ணலாம்? முதல் மனைவி ரொம்ப கண்டிப்பான், எனக்கு மட்டும்தான் சொந்தம் தான் சொந்தம் தான் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கணவன். வீட்டுக்கு வந்து எப்படியாவது ஒரு மனசுல 2 மணிக்கு கூட தப்பு இல்லைன்ற மாதிரி முருகர் படத்தையா வச்சு மாட்டிட்டு வரோம். படத்தை போடுறான், இந்த வழி இந்த தெய்வானின்னு சொல்லுவான். உடனே அவன் என்ன பண்ணுவான்? அந்த படத்தை தூக்கி கேட்டு இந்த ராமர் இது சீதைன்னு கேட்பான். அப்போ ஒரு குடும்பம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கிற அமைப்பு தானே. வெளிநாடுகள்ல அந்த கலாச்சாரம் குறைஞ்சு போன காலகட்டம் வந்து இன்று அவர்கள் விரும்புகிறார்கள் தமிழரை போல குடும்பமாக வாழணும் சொல்லி. ஆனால் இவன் பால்பட்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த தசாவதார புருஷனாகிய திருமால் எப்பொழுது உயர்வு பெறுகிறான்? இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் கொடே என்கிற அந்த ராமாவதாரத்தை தானே அவன் பேசப்படுகிறான் பெருமையாக. அதுதானே பெருமை. அதுதான் அந்த பண்பாடு எங்கிருந்து வந்தது? தமிழ் பண்பாடுங்க. ஒரு மனைவி கணவன் ஏதோ கூடா ஒழுக்கம் உடையவனா இருக்கான், வெளியில போயிருக்கான், திரும்பி வீட்டுக்கு வாழ்க்கை வீட்டுல சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப கோபத்தில் இருக்கா. விடக்கூடாது வீட்டுல இந்த மாதிரி தப்பு தண்டை பண்ணிட்டு வராது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றான்? தெருவில் விளையாடிக்கிற ஒரு குழந்தைய தூக்கி அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வரான். அவன் அந்த கோபத்தை வெளிப்படுத்தான். நல்ல கவனிங்க. ஒரு குழந்தை வளர்த்து எப்படி இருக்க வேண்டும், தமிழ் பண்பாடு என்பது எது? இதுதான். அந்த மனைவி என்ன பண்றா? அங்க எதுவுமே அந்த கோபத்தை ஊழலை வெளிப்படுத்துறார். என்ன குழந்தை தூக்கிட்டு வரான், அவனை அலோவ் பண்ணிடுறான், வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறான். நல்ல கவனிங்க. ஒரு குழந்தையின் முன்பு கூட, தான் பெற்ற குழந்தையின் முன்பு கூட கணவனோடு இருக்கிற ஊழல் வெளிப்படுத்தக் கூடாது என்ற ஒரு மரபு உண்டு. அதுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு சிறந்த பண்பாடு. இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி ஏதாச்சும் வேற இடங்களை போட்டு திரும்பி வரும்போது கூட ஒரு ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வருவான். அந்த நண்பர் முன்னாடி சண்டை போடுவாங்க. அங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரிதான் இருப்பான். குடும்பம்னு அதுதான். பெண்ணுக்கு உயரிய குணம் என்பது அதுதான். குழந்தைகளே, இது மட்டுமல்ல, இன்னும் உயர்ந்த பண்பாடு. தமிழர்கள் அறச்சட்டத்தின்படி வாழ்பவர்கள். மனித சட்டத்தை தூக்கி போட எது பண்பாடு? அறிவினான் ஆவது உண்டோ திருவிழ் நோய் தன்மைகள் போக்காக்கடை என்று சொன்னார் வல்லவன். அதுதானே அறிவு. மொழி அறிவு எனக்கு இருக்கு. ஆனால் திருவிழ் நோய் தன்மை போல் நான் போற்றவில்லை என்று சொன்ன பயன் என்ன? நான் படித்தா போதுமா? நடுவர் அவர்களே, உங்களை தமிழாட்சி என்பதற்காக நடுவராக அழைத்தார்கள். இல்லை, நல்லவர் நல்லவர் நடுநிலைமையிலிருந்து தீர்ப்பு சொல்லுகின்ற ஒரு நியாயத்தை என்பதற்காக அழைக்கப்பட்டவர். மொழியை பற்றி யாருன்னா பேசலாமா? மொழி காக்கப்பட வேண்டும். ஆனால் வாழ்க்கை என்பது மொழியிலால வெளிப்படாது. மொழியே இல்லாமல் கூட கண்ணால் பேசுறாங்களே. ராமன் பேசு கண்ணால பார்க்கலையா? அதாவது உள்வாங்கிட்ட பாரதிதாசன் சொல்லலையா? கண்ணீர் கடைக்கன் பார்வையை காட்டிவிட்ட மண்ணில் போதற்கு மாமலை வேறுகிறாங்க. மொழிய தேவையில்லை பண்பாட்டுக்கு. ஆக வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கை வெளிப்படுவது சிறப்புறுவது பண்பாடு என்று கூறி வாழ்க்கைக்கு நன்றி. ரொம்ப அழகா இருந்தது. காக்கா கூட்டத்தை பாருங்க. விலங்குகள் இன்னும் அந்த பண்பாட்டை மறக்காமல் இருக்கின்றன. பறவைகள் இன்னும் அந்த பண்பாட்டை மறக்காமல் இருக்கின்றன. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். அது மாதிரி அண்ணன் தம்பி பாகம் பிரிக்கிறது கூட பண்பாடு பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னார். உண்மைதான். எனக்கு எங்க அண்ணன் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு அது மாதிரி நல்ல பங்கா ஒதுக்கி கொடுத்தாங்க.
ஆனா சில வீடுகள் அது மாதிரி இருக்கு. ஐயா சொன்னது மாதிரி அண்ணன் தம்பி 2 பேரும் பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி அண்ணன் கொஞ்சம் புத்திசாலி, தம்பி கொஞ்சம் அப்படி இதுவா இருப்பார். அண்ணன் எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாங்க. ஒரு வீட்டுல அந்த மாதிரி பாகம் பிரிச்சாங்க. பிரிக்கும் போது என்ன சொன்னா, தென்னை மரம் தென்னந்தோப்பு இருந்தது. அண்ணன் என்ன பண்ணா, டே தம்பி, காய்க்கிற மரம் எல்லாம் ரொம்ப உயரமா இருந்துச்சு, அதனால காய்க்கிற மரம் எல்லாம் உயரமா இருந்து கொஞ்ச நாள் தான் காய்க்கும், அதனால அதை நான் எடுத்துக்கிறேன். காய்க்காத மரம் எல்லாம் சின்னதா இருக்கு, அதை நீ எடுத்துக்கோ. தம்பி ஒண்ணு சொல்ல, சரிதான் எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரியே எல்லாம் பிரிச்சுக்கிட்டு வந்தான். தனக்கு பலன் தரதெல்லாம் தனக்கு வேணும்னு அண்ணன் எடுத்துக்கிட்டான், பலன் தராதெல்லாம் இவன் எடுத்துக்கிட்டான், இவனை கொடுத்துட்டான். கடைசியில அப்பாவோட ஒரே ஒரு ஜோடி செருப்பு இருந்தது. இது எப்படி பிரிக்கிறது? ஆளுக்கு ஒண்ணா எடுத்துக்கிட்டா பயன்படாது. அண்ணா ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன செஞ்சான், தம்பி பகல் பூரா இதை நான் போட்டுக்கிறேன், ராத்திரி எல்லாம் நீ போட்டுக்கோ அப்படின்னா. சரின்னு அவன் அப்பயும் ஒண்ணும் சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 மாசம் ஆச்சு. இந்த தம்பிக்காரன் செருப்பு எடுத்துட்டு வந்த, அண்ணா இதையும் நீயே போட்டுக்கோ. ஏண்டான்னு கேட்டான் அண்ணன். இந்த செருப்பை நான் போட்டுக்கணும்னு நீ பகல்ல போட்டுட்டு போயிடுற, இந்த செருப்பை நான் பயன்படுத்தணும்னு ராத்திரி பூரா போட்டு போட்டு நடந்து நடந்து எனக்கு தூக்கம் போனதுதான் கேட்டா பைத்தியம் முடிச்சிடும் போல இருந்தது. அதனால இந்த செருப்பை நீயே வச்சுக்கோ, நல்லதில்லான்னு அண்ணன் கிட்ட அப்படி கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பாகம் பிரிக்கிறதுல கூட அந்த பண்பாட்டை பின்பற்றி இருந்தால் இது போன்ற இடர்பாடுகளை தவிர்த்திருக்கலாம்ங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னொன்னு கூட ரொம்ப அழகா சொன்னாங்க ஐயா, மொழி வெறும் உடல், ஆனால் பண்பாடுதான் நரம்பாக எலும்பாக அந்த உடலுக்கு உயிர் தருகிற உயிராக இருக்கிறது, இயங்க செய்கிற உயிராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்தினாங்க. அவங்க நந்திவர்மனை பத்தி சொன்னாங்க, மொழி புலமை மொழி பற்றுக்கு. ஆனால் அந்த நந்திவர்மன் இறந்த பிறகு அந்த நந்திவர்மனை பற்றி ஒரு புலவர் பாடி ரொம்ப அழகா இருந்தது. காணொரு புலியை அடைந்ததும் வீரம் எல்லாம் அங்கங்க கொடுத்துட்டார். கடைசியில நான் எங்க போய் யாரிடம் போய் பொருள் கேட்பேன்னு நந்திவர்மனை பார்த்து நந்திவர்மன் இல்லாத காலத்தை வருந்தியதாக பண்பாட்டினுடைய உச்சத்தை சொன்னார்கள். அது மாதிரி இன்னும் கூட சொன்னாங்க ரொம்ப அழகா, உறவுகளோடு இருந்தால் தப்பு செய்ய தோணாது. குடும்பத்துல உறவுகள் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கல்யாணம்னு வச்சுங்களேன், என் கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாம் ஊர்ல இருந்து 10 நாளைக்கு முன்னாடியே வந்துருவாங்க உறவுகள்லாம். இப்ப எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாம் கிடையாது, கல்யாணம் நடத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் வரான். அப்பெல்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க. எங்க அப்பா சும்மா தான் இருப்பார், அது பண்ணியா இது பண்ணியான்னு எங்க பெரியப்பா எல்லாரும், எங்க மாமா வருவாரு, அது பண்ணியா இது பண்ணியான்னு அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை அடிச்சு செய்வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பெல்லாம் உறவுகளை அறிமுகப்படுத்துவாங்க, இவர் பெரியப்பா, இவங்க பெரியம்மா, மாமா, மாமி, சித்தப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க. இப்ப அப்படியெல்லாம் கிடையாதுங்க, உறவுகளை அறிமுகப்படுத்துற காலம் போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறான் பத்தியா, இந்த டிவி இருக்கு, இது 50,000, இது நல்ல பெரிய ஸ்கிரீன் பாரு அப்படிங்கிற சோபா செட் இருக்கு, 1 லட்சம், இது நல்ல பியூர் லெதர். இல்ல ஒன்னொன்னு இப்படி அறிமுகப்படுத்துறான். வாஷிங் மிஷின் இருக்கு, இது ரொம்ப இது காஸ்ட்லி, இது அது உள்ள துணியை போட்டா போறோம், அதுவே துவைச்சு அதுவே காய வச்சு இன்னும் அயன் போட்டு கொடுக்கறது வரல நம்ம ஊருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சில நாடுகள் அதுவும் வந்துச்சு. இப்படி உறவுகளை அறிமுகப்படுத்திய காலம் போய் உடைமைகளை அறிமுகப்படுத்துகிற காலம் வந்துச்சேன்னு அவர் வருத்தப்பட்டு எல்லாம் சொன்னது தெரிஞ்சு. அதனால ரொம்ப அழகா அந்த அணியை சந்தித்தார். இன்னொன்னு கூட ரொம்ப அருமையா சங்க இலக்கிய பாடல் ஒன்றை ரொம்ப அழகா சொன்னாங்க. புன்னை மரத்தை சொல்லி, இயற்கையாக இருக்க தோன்றிய மரத்தை கூட தன் சகோதர சகோதரிகளாக நினைத்து இயற்கையோடு ஒன்றி இருந்த காலம் அந்த காலம். அது இல்லாம போனதுனால்தான் இப்ப நம்ம கஷ்டப்படும். அன்னை கூறினல் புன்னையது சிறப்புன்னு அந்த புன்னை மரத்தை ஒண்ணும் இல்ல, ஒரு தலைவன் தலைவி ஒரு புன்னை மரத்தின் கீழே போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த தலைவன் என்ன செய்யறான், காதல் மொழிகளை பேசினான் புன்னை மரத்துக்கு கீழே. அந்த பொண்ணு ஐயா இங்க வேணான்னு நானி வெட்கப்பட்டு ஓடினான். ஏன்னு கேட்டான். அப்பதான் ஐயா சொன்ன பாடல் அந்த பொண்ணு சொன்னான். ஒண்ணும் இல்ல, நான் சின்ன வயசா இருந்த போது மணல்ல விளையாடுகிற போது ஒரு புன்னை விதை கிடைச்சது, அது அப்படி மணல்ல மறைச்சு வச்சிருந்தேன், 2 நாள் போட்டு அது முளைச்சிட்டு, இது என்னன்னு கேட்டேன். எங்க அம்மா சொன்னா அது உன் தங்கை போலன்னு சொன்னா.
அதுக்கு நான் நெய்யும் பாலும் நான் சாப்பிடுறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அது வளர்ந்தது இல்லையா, இப்ப பெரிய மரமாயிட்டுது. அதனால இதை நான் என் தங்கையாகவே இந்த மரத்தை நினைத்தேன். இப்போ அதுக்கு கீழே வந்து ஒரு தங்கையை வச்சுக்கிட்டு இது மாதிரி காதல் மொழி எல்லாம் பேச முடியுமா? அதனால்தான் அந்த மரத்தின் கீழே நீ பேசுகிற போது எனக்கு வெட்கம் வந்தது, நான் ஓடி வந்து விட்டேன். அன்னை கூறினை புன்னை அது சிறப்புங்கிற நற்றினை பாடலை ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க. அதனால இந்த அணியினுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்தாங்க. ரொம்ப பண்பாடுன்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாங்க. பண்பாடுங்கிறது உள்ளத்த உணர்வின் அடிப்படையானது. நாம் போற்றுகின்ற நல்ல செயல்கள் எல்லாம் பண்பாடு எனப்படும். நான் அதை பற்றி பின்னாடி கொஞ்சம் சொல்றேன். பண்பாடு என்றும் மாறாதது. நாகரிகம் காலத்துக்கு காலம் மாறுபடும். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்களே சின்ன வயசுல பார்த்திருப்பீங்க, எல்லாம் பெரிய பெரிய குடுகுடு பெரிய பெரிய சட்டையா போட்டிருப்பான். அவங்க அண்ணன் சட்டை எடுத்து போட்டு வந்துருவான், அப்பா சட்டை எடுத்து போட்டு வந்துருவான். அதான் அப்ப ஃபேஷன், அது நாகரிகம். இப்ப அப்படி கிடையாது, டைட் ஃபிட்டிங்கிறான். எல்லாம் சட்டையா இங்க இருக்கு, கொஞ்சம் அப்படி மேல கையை தூக்கினா இடுப்பு தெரியும், நடிகை மாதிரி. டைட் ஃபிட்டிங்கிறான். இப்போ இன்னொன்னு சொல்லுவாரு எங்க பேராசிரியர், அப்ப எல்லாரும் டைட் ஃபிட்டிங் காலம் இருந்தது. என்னடான்னா, இந்த சட்டையை போட்டுருவான், நான் பேண்ட்டை கழட்ட முடியாதான். அதனால என்ன செய்வானா, மேல ஒரு கம்பியை பிடிச்சி தூங்குவானா, கீழே ஒருத்தன் பேண்ட்டை பிடிச்சி இழுப்பானா. அவ்வளவு டைட் ஃபிட்டிங் ஆயிடுச்சு. இப்போ இது நாகரிகம், இது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். பண்பாடு என்பது ஒரே மாதிரியாதான். அன்றைக்கு விருந்தோம்பல் யாராவது ஊர்ல இருந்து வராங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் மிச்சம் தான் சாப்பிடுவோம். வித்தும் மிடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பு மிச்சில் செய்வான் புலம்னு திருவள்ளுவர் சொல்லுவார். நல்லா அழகா சொன்னாங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஒன்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைலாம் சொன்னாங்க. ரொம்ப அழகா அந்த அணி தங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்ததோடு எதிரணியினுடைய வாதத்தை சந்தித்தது. மீண்டும் இன்றைய வாழ்வியல் வெளிப்படுவது மொழிப்பத்திலே இந்த அணியினுடைய அந்த அணியை சார்ந்து தம்பி பேராசிரியர் ராஜ்குமார் அவர்கள் சேவியர் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர், நல்ல ஏராளமான தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசுகளை பெற்றவர். அவர் உங்கள் மத்தியில் உரையாற்ற வருகிறார். நல்ல கரவொலியோடு தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு கணக்கும் என்னால் தினகனவு நனவேனும் கிடைக்கும் என்றால் செத்து வழியும் நாள் கூட எனக்கு திருநாளே என்று முடங்கிய தமிழ் பச்சை உதைத்திருக்கிற தமிழ் மண்ணிலிருந்து இந்த பட்டிமண்டபத்திலே பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, மிக அற்புதமான தலைப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். தமிழர்களுடைய வாழ்விகளில் வெளிப்படுவது மொழி பற்றிலே பண்பாட்டிலே என்கிற ஒரு அற்புதமான பட்டிமண்டபத்தை மிகச் சிறப்பாக நேர்த்தியோடு நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் பெருந்தலைவர்களே, இந்த பட்டிமண்டபத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் வளர்ச்சி துறையினுடைய துணை இயக்குனர் திருமதி அன்பரசி அம்மாவுடைய உத்தரவுக்கு இணங்க இங்கே மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சாவித்திரி அம்மா, வடிவேல் அண்ணா மற்றும் உதவியாளர் அம்மா, இந்த மூவரையும் வணங்கி நான் 3 காரியங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த பட்டிமண்டபத்தை தொடங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். பெருமக்களே, தொழில் பயிற்சி கூடங்கள்ல பெரிதாக பட்டிமண்டபங்களும் தமிழும் இடம்பெறுவதில்லை. நான் வந்த போது பார்த்துட்டு இருந்தேன், ஒரு சபரிமலை மாலை போட்டு ஒருத்தர் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்தார். நான் நினைச்சிட்டேன், இந்த வேலை செய்யறவரை நினைச்சிட்டேன். பிறகுதான் தெரிந்தது, தமிழையும் ஆன்மீகத்தையும் தொழில் புரட்சியையும் தன் கண்ட கனவு என்ன தெரியுமா? அப்துல் கலாமோடு அவருடைய கனவுகளை உறக்கத்தில் வருவதெல்லாம் கனவு அல்ல, உன்னை எது உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்று சொன்ன அந்த மனிதனுடைய பெயரில் ட்ரீம் இந்தியா என்கிற ஒரு தொழில் பயிற்சி நிலையத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய தினகரன் பாபு ஐயா அவர்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தொழில் பயிற்சி கூட தமிழ் இல்லை சார், வெறும் இயந்திரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களிடத்திலே மொழி பற்றி ஊக்குவதற்காக இது போன்ற நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கும் நான் உண்மையிலே பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கல்லூரியில படிச்சிருக்கேன், பள்ளியில ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன் சார். மாணவர்களை ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க சார். நானும் வந்ததிலிருந்து பாக்குறேன், மணி 10:30 மணி 12 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆம்பளை பசங்க உட்கார மாட்டாங்க. அம்மா ஆம்பளை பசங்க உட்கார வச்சிடலாம். நான் வருகிறதிலிருந்து பார்க்கிறேன், கட்டுக்கோட்டாக ஒரு சலசலப்பும் இல்லாமல்
எந்த தலைவனுடைய பகிரில் கல்லூரி இருக்கிறதோ அந்த தலைவனுக்கு நீங்கள் புகழ் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். கனவு இந்தியா, ட்ரீம் இந்தியா தொழில் பயிற்சியுடைய மாணவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை முதல்ல தெரிவித்துக் கொண்டு என் உரைக்கு செல்ல முற்படுகிறேன். ஒருவனுக்கு பண்பாற்ற ஒரு முறுக்கிட்டு போயிருக்கிறாரு முருகேசன் ஐயா. ஐயா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். தமிழருடைய வாழ்வில் வெளிப்படுவது பண்பாட்டிலே பேச வந்திருக்கிற ஐயா வீட்டு கட்டிட்டு வரலப்பா, கான்ட்ராக்ட்ல போட்டு வந்திருக்காரு. தமிழ் துறையினுடைய தலைவராக இருந்து கொண்டு பண்பாடுதான் சிறந்தது, மொழி பற்றி இல்லை என்று தன்னுடைய கருத்தை ஆழம் திருத்தமாக சொல்லிவிட்டு போயிருக்கிற ஐயாவை பார்த்து நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. ஐயா, செம்மொழி அப்படின்னு இருக்கும் தமிழ் மொழி. 11 விஷயத்துக்காக நம்ம செம்மொழி தகுதி இருக்கும், வாங்கியிருக்கோம். பண்பாட்டுக்கு ஐயா முதல்ல கொடுத்தாங்க இல்லைங்களே. மொழியினுடைய செம்மை வளமை அது எப்படி தனித்து இயங்குகிற பண்பாடு, அதனுடைய பண்பாடு கலாச்சாரம் அப்புறம் தான் இருக்கு சார். முதல்ல மொழியினுடைய செம்மை வளமை எது இயங்குகிறதோ அதுதான் அந்த மொழியை இயங்க வைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நான் தலைப்பை தெளிவா சொல்லிடுறேன். தமிழனுடைய வாழ்வியல்ல வெளிப்படுவது மொழி பற்றா பண்பாடா சார்? முதல்ல மொழி பற்றுதான் சார், அதுக்கப்புறம் தான் பண்பாடு. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஏன் சார் மொழி பற்றுன்னு சொல்றோம் சார்? இந்த இனம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும் சார். நாசா கூட எல்லாமே சொல்லிட்டா சார், அந்த மொழி அழிந்து போய்விடும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் என்கிற இனம் இருக்காது, மொழி இருக்காது சார். அழிய வைக்கல சார். இன்றைக்கும் இந்த மொழியை நாம் பேணி காத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? மொழி பற்றி என்கிற ஒன்று இருக்கிற காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்வியல் நெறிகளை இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு உச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த மொழியை இந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம். பண்பாட்டால அல்ல, மொழி பற்றால. ஐயா கூட சொல்லிட்டு போனார் சார், பண்பாடு இல்லாம என்ன சார் மொழி? நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு இங்க இருந்து படிச்சு முடிச்சுட்டு போறீங்க, ஐடில இருந்து சார். நிறைய பெரிய வெளிநாட்டு கம்பெனிக்கு அனுப்புறாரு முதல்வர் வச்சுக்கோங்களேன் சார். இங்க இருந்து போறான் சார். அங்க வெளிநாட்டுல அவனுக்கு காதல் வந்துருச்சு. பொண்ணு எந்த மொழி பேசுதுன்னு தெரியல சார். தெரியல. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு தான் மொழிய சொல்லி கொடுத்து எங்க தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி என்ன தெரியுமா சொல்லுது? ஒருவனுக்கு ஒருத்தி அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து தமிழர் முறைப்படி திருமணம் நடத்துறோம்ல சார். பண்பாடு போயிருக்கலாம் சார். வெளிநாட்டுல போயிட்டு ஒண்ணு கல்யாணம் பண்ணிருக்கலாம், இங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிருக்கலாம். இல்ல, நாங்கள் எங்கள் மொழியை சிதைத்து விடக் கூடாது என்பதற்காக பண்பாடு சிதைச்சிருக்கலாம் சார். வெளிநாட்டுல போய் கல்யாணம் பண்ணி பண்பாடை சிதைச்சிருக்கலாம். ஆனா நாங்க சிதைக்காம அது நாங்க தமிழ் மொழிக்கு செய்கிற துரோகம் என்று சொல்லி அந்த பெண்ணை, வெளிநாட்டு பெண் இங்க கொண்டு வந்து எத்தனை திருமணங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பண்பாடு அல்ல, மொழி. எங்க மொழியை சிதைச்சிடக்கூடாது. ஏன் தெரியுமா? எங்க மொழியை சிதைச்சா எங்க அம்மாவை சிதைச்ச மாதிரி சார். எங்க அம்மாவை சிதைச்ச மாதிரி. அதனால எங்க மொழியை சிதைச்சிட கூடாதுன்றதுக்காக தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னொருக்கு மொழி பற்றோடு எங்களுடைய வாழ்வியல் நெறிகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் சார். வாழ்வியல் நெறிகள்னா என்ன? நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மொழி இல்லாமல் பண்பாடையும் வாழ்வியலையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். தமிழருடைய பெருமையே அதனுடைய இலக்கியத்திலும் தான் இருக்கிறது. அதன் மூலமாக தான் நாங்கள் பண்பாடை வளர்க்கிறோம். மொழி உணர்வு இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் பண்பாடை கொண்டு போய் செலுத்த முடியும். நீ மொழி பற்றி இருந்தா மட்டும்தான் இப்படிதான் இருக்கா அந்த மொழியில. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். எது அன்னைக்கு பொன்னியின் செல்வன் என்கிற ஒரு மிகப்பெரிய நாவல் திரைப்படமா வந்துச்சு. நிறைய பேர் பார்த்தோம். பார்த்துட்டு தான் சார் தெரிஞ்சிச்சு தமிழ்ல இவ்வளவு பகிர் இருக்கிறதா என்று சொல்லி மொழி பெற்றோடு இன்றைக்கு தன் மகளுக்கு பெயர் வைக்க தமிழ் பெயர்களை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது இல்லையா? சரிதானே? இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறதுல இன்றைக்கு மொழி பற்றோடு பெயரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழ் பெயரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நந்தினி இருக்கானு, அருள்மொழி தேவன் இருக்கானு, இப்படின்னு நிறைய தமிழ் பெயர்களை தேடிக்கொண்டு நம்ம மொழி சார், நம்ம தாய்மொழி மொழி பற்றோடு தன் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இனம் வாழ்வியல் நெறியோடு இன்றைக்கு இருக்கிறதுல வாழ்வியல் நெறிகள்னா என்ன சார்? ஈகை இருக்கு, விருந்தோம்பல் இருக்கு, போர் அறம் இருக்கு, நம்ம இப்படிதான் வாழணும்னு இருக்கு
சார் மற்ற மொழிகளை நீங்க போய் பாருங்களேன், சொல்லல சார். இப்போ செம்மொழி பகுதியில வந்திருக்க சில மொழிகள்ல காணாம போயிடுச்சு. ஏன் தெரியுமா? தமிழ் இன்னைக்கு நிலையத்தில் இருக்கிறது. இது இப்படிதாண்டா வாழணும், இதுதாண்டா தமிழ் மொழி, இப்படிதாண்டா வாழணும், இதுதான் தமிழன்னு நமக்கு நாமையே ஒரு வரையறையை வைத்துக் கொண்டு வாழ்கிற காரணத்தினால்தான் இன்ன வரைக்கும் இந்த மொழி இருக்கிறது. மற்ற மொழிகள் தான் காணாம போயிருக்கு, சமஸ்கிருதம் காணாம போயிடுச்சு. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். பண்பாடு பண்பாடுன்னு ஐயா பேசுறாரு. தஞ்சாவூர் பெரிய கோயில ராஜராஜ சோழன் கட்டிய போது அதுல மொழி பற்றை வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா சார்? கோயில் கட்டியாச்சு, இதுல மொழிய சொல்லணும் சார், இது பண்பாட்டுக்கு போயிடும், இதுல மொழிய சொல்லணும் சார் சொல்லிட்டு அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சிலை 18 அடி, கீழே இருக்கிற பீடம் 12, ஆக மொத்தம் சேர்த்து 30 அடி. தமிழனுடைய எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் 30 என்று சிவபெருமானை 30 அடிகளாக வைத்து மொழி பற்றி உருவாக்கினார். பீடம் மேல இருக்கிற கல் இருக்கு, ஒரே கல் 216 அடி சொல்றோம். என்ன சார் 216 அடி? உயிரெழுத்துக்களும் எழுத்துக்களும் சேர்ந்து 216 வருது. 18 × 12 216 எழுத்துக்கள். இதை வருங்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வரங்கள்லாம் 216 அடி மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. இதுல மொழியை பற்றி தெரிஞ்சுக்கணும்ன்ற காரணத்தினாலதான் பண்பாடோடு கலந்து இதை மொழியை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வைத்தான். நந்திக்கும் சிவனுக்கும் எத்தனை அடின்னு பாத்தீங்கன்னா 30 அடி. மொத்தம் பாத்தீங்கன்னா 18 + 12 30 அடி. அப்போ இதை கூட அறிவுகள் நுட்பத்தோடு மொழி பற்றை வரக்கூடியவர்களுக்கு விளக்க வேண்டும். அதோட விட்டிருந்தாங்க ராஜராஜ சோழனை நான் இதோ மன்றத்தில் எடுத்துவிட்டு போயிருப்பேன். ஆனால் ராஜராஜன் சொன்னா சமஸ்கிருதம் பாடப்பட்டு இந்த கொள்கை எல்லாம் திருவாசகமும் நம்முடைய சைவமும் வைரமும் பெருத்தெடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் இலக்கியங்களை, தமிழருடைய மதம் எதை தெரியுமா சொல்கிறது? தமிழ்ல பாடுங்க, அதுதான் சார் மொழி பற்றி என்று சொல்லி திருவாசகத்தை மிக அற்புதமாக மாசு வீணையும் மாலை மதியமும் வீசு வென்றலும் வீங்கில வேலிலும் மூசு வண்டரையும் பொய்கையும் போன்றதே ஈஸ்வன் என்ற உணையரின் மேலே என்று பாடுகிற போது இறைவனே கீழே இறங்கி வருகிற ஒரே மொழி தமிழ் என்பதனால்தான் ராஜராஜன் சோழன் காலத்திலே மிக அற்புதமாக இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மொழி பற்றி தானே சார் இருக்கிறது. எனக்கு இன்னும் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஐயா பேசினார், தமிழ் துறை தலைவர். எனக்கு ஒரு ஆச்சரியம், இல்ல பண்பாடுதான் மொழிதான் குறியீடு. நான் மறுக்கிறேன் நடுவர் ஐயா அவர்களே, இந்த கருத்தை நான் மறுக்கிறேன். பண்பாடுதான் குறியீடு, மொழிதான் விரல்ல. மொழி இருந்தாதான் பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கும் என்பதை மாற்றம் தெளிவாக சொல்லிக்கொண்டு, தம்பி சந்தோஷ், நீங்க மொழியை பேசிதான் மொழி வச்சிருக்கிற காரணத்தினால்தான் நிறைய பரிசுகளை வென்றிருக்கிறீர்கள். பண்பாடு என்கிற காரணத்தினால் இல்லை என்பதை மாற்றம் நீங்கள் தெளிவாக வைத்துக் கொண்டு நீங்கள் நிறைய கருத்துக்களுக்கு, நான் சொல்லியிருக்கிற கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஐயாவுக்கு நான் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறேன். நான் இன்னொரு கருத்தையும் இந்த இடத்திலே சொல்லிவிட்டு போகிறேன். தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக கூட வைத்துவிட்டு போகிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை இப்போது தமிழை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம கல்லூரிகளுக்கு போறோம், பள்ளிகளுக்கு போறோம் பயிற்சி கொடுப்பதற்காக, தமிழை வளர்ப்பதற்காக, விளம்பர படங்களில் தான் தமிழ் வைப்பதற்காக தெருக்கள் தோறும் ஊர்வலாக போய் கொண்டிருக்கிறோம், விழிப்புணர்வு பேரணியாக செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன், ஜோதிடர்களுக்கு தமிழ் பயிற்சி கொடுக்கணும் சார். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு இப்ப நிறைய பேர் ஒரு வாழ்க்கையில நடந்த சம்பவம் மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரைக்கு திறவு கொள்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஜோதிடம் பார்ப்பதற்காக, குழந்தை பெண்களுக்கு ஜோதிடம் பார்ப்பதற்காக போயிருக்காரு. அத கணிச்சவர் என்ன சொல்லியிருக்காரு? முதல் எழுத்து தமிழ்ல வராம வடமொழியில் சொல்லிட்டார். இப்போ ஜோதிடர்களுக்கு நாம பெயர் வைப்பதற்கு முன்னெழுத்தை தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். எந்தெந்த இடத்துலாம் முதல் பெயர் வைக்கலாம், எந்தெங்கதான் வைக்கக்கூடாது, சமஸ்கிருதம் வைக்கக்கூடாது, வடமொழியில வைக்கக்கூடாதுன்னு ஜோதிடர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்று சொன்னால் தமிழ் இன்னும் 1000 ஆண்டுகளிலே வாழும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தமிழ் பயிற்சி கொடுங்க, நல்ல தமிழ் பெயரா சொல்லுவாங்க அப்படின்னு வைத்தார். ரொம்ப அருமையான வாதங்கள். நான் கூட எங்க இந்த அணியினுடைய ரொம்ப வலிவான வாதங்களை எப்படி சந்திப்பார்னு எதிர்பார்த்தேன்னா ரொம்ப அற்புதமாக சந்தித்தாங்க. மொழி எல்லாரும் அழிஞ்சிடும் சொல்லிட்டு இருக்கிற காலத்துல மொழியை பேணி பாதுகாத்து வருகிறோம் நாம் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தினார்.
பாரதிதாசன் ரொம்ப அழகா சொன்னார், தமிழை படித்தவனை தாய் கெடுத்தாலும் விடுங்கிற கருத்தை எல்லாம் வலியுறுத்தினார். இன்னொன்னு சொன்னார், மொழி பற்று இருந்ததுன்னா மொழி அழியாமல் காப்பாற்றி வந்தோம் என்றால் தமிழ் பண்பாட்டை கொண்டு போய் நாம சேர்த்துடலாம், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது எளிதா சொல்லிட்டார். இப்ப தஞ்சை பெரிய கோயிலுக்கு அந்த நுணுக்கமான தமிழ் எழுத்துகள் உயிரெழுத்து எத்தனை மெய் எழுத்து எத்தனை அதுக்கு ஏற்ற மாதிரி 216 அடி உயரம் ரொம்ப அற்புதமா வச்சார். நந்திக்கும் அந்த பிரகதீஸ்வரருக்கு இடையில இருக்கிற தூரம் 30 அடி, உயிரும் மெய்யும் சேர்ந்தது அது. அதனால தமிழ் எழுத்துக்களை அது மாதிரி ராஜராஜ சோழன் தேவார திருவாசகங்களை ஓதுவதற்காக ஓதுவாமூர்த்திகளை சமஸ்கிருதம் படிக்க வைக்கணும்னு தோணல, சமஸ்கிருதம் ஓத வைக்கணும்னு தோணல, தேவார திருவாசகங்களை பாட வைத்து தமிழை வாழ வைத்தவன் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். இறைவனே இறங்கி வருமாறு செய்த மொழி நம்முடைய தமிழ். இந்த அவை ரொம்ப கனிவோடு குறித்துக் கொள்கிறது. அடுத்தது நம்முடைய சந்தோஷ்குமார் அவர்கள் ரொம்ப இளைஞர் இருக்கிறீங்க, அவர்தான் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை வென்ற ஒரு நல்ல இளைஞர். அவர் சிறந்த பேச்சாளர். அவர் பேசுகிற போது பேச்சு போட்டியிலே அவர் பேசுகிற போது நான் ரொம்ப வியந்து பார்த்திருக்கிறேன். ஜெயா பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிற மிகச்சிறந்த மாணவர். அவர் பண்பாட்டிலே என்ற அணியை பின்பற்றி இப்போது நம்முடைய உரையாற்றார்கள். உங்களை போல இளைஞர் நல்ல கைகட்டி அவர் வரவேற்று கண்ணுக்கு உண்மை வைப்பவன் பார்வையானால் சிந்தையில் உண்மை உண்மைப்பவன் சொல்லானால் பார்வை தமிழ் முதல் வழக்கம். இது நம்பருக்கும் அனைவருக்கும் சந்தோஷம் தமிழ் வழக்கம். நான் பண்பாட்டிலே என்ற தலைப்பிலே கேட்டிருக்கிறேன். இதே ஆசிரியமாக இருக்கிறது. ஆசிரியரை பேசுவதற்கு நினைப்புகிறேன் பார்க்கவில்லை. ஆமாம் ஐயா, எனக்கு மொழி பெற்றிருந்தது, அதனால தான் நான் பேசி வெற்றி பெற்றேன். நான் பண்பாட்டை நான் இன்றுமே விட்டு கொடுப்பது கிடையாது. எனக்கு இதற்கு முன் பேசிய விஜயகுமார் ஐயா சொன்னார், மொழி பற்றி அதிகமாக எழுதுவதால் தான் ஐயா அதிகமாக தமிழை பற்றி பேசிக் கொண்டே இருந்தார் என்று. ஐயா தமிழ் மொழி தெரியாத வேறு தமிழ் மொழி பேசும்போது யார் என்ன மொழி பேசுறாரு அப்படின்னு பார்க்கணும். அது ஒரு பேசிக்கட்ட நம்ம ஐயா மாதிரி கட்டிட்டு போனாங்கன்னா இது நம்ம இந்தியாவில் கீழே இருக்கிற தமிழ்நாடு தமிழ்காரங்க கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வடமாறி பார்த்தாங்க. ஐயா பண்பாடுன்றது நம்ம அடையாளம் பேச்சு. இப்போ என்னுடைய செயலை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா இதை செஞ்சு காமிச்சா நீங்களே சொல்லுங்க. நீங்க எல்லாரும் உங்களுக்கு தியரியா சொன்னா புரியுமா, இல்ல பிராக்டிகலா செஞ்சு காமிச்சா புரியுமா? பிராக்டிகலா செஞ்சு காமிச்சாதான் புரியும். ஐயா நாங்க வாழ்க்கை முறையா அப்படி வாழ்றோம் ஐயா. ஐயா எங்க ஐயா சொன்னாரு காக்கா கூட்டம் ஒன்னா சாப்பிடணும். ஐயா எங்க லஞ்ச் பாக்ஸ் நாங்க ஒன்னா எப்படி சாப்பிடுவோம் தெரியுங்களா? ஒருத்தம் புரிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டா போதுங்க. அதனால எங்களுக்கு முடிஞ்சு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்களா? நான் இன்னும் அதை மறக்கல. இவரு கூட சொல்லிட்டு மாறிட்டு இருக்கு. நாங்க ஏன் எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஆனா யாருமே மறந்துடுங்க. கணவனும் மனைவி எடுத்துட்டு ஜாயின் பண்ணி ஆமாங்க ஐயா அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றது, பண்பாடு மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நாங்க யாரும் மறந்துடுது. ஊர் எங்காருக்கு பேச வேண்டியிருக்கு. முதல்ல வெளிப்பத்துக்கு பேசிட்டு போறீங்க. அதாவது ஒரு நண்பர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போவாரா, ஒரு பொண்ணு காதலுக்கு போவாரா, அவருக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுப்பாரா? முதல்ல ஆமாங்க தமிழ் மொழியை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு தமிழ் மொழியை தெரிஞ்சுட்டு வெளியூர்ல கல்யாணம் எதுக்கு நம்ம ஊர்ல வந்துருக்கணும்? அவர் தமிழ் பண்பாட்டை காப்பாற்றுறாருங்க. தமிழ் பண்பாடு எப்படி இருக்கணுமோ அந்த வாழ்ந்து காப்பாற்று சொல்றாருங்க. சரி, உலகத்திற்கு நல்ல வழிமுறையை சொல்லிக் கொடுக்கணும். திருக்குறள் அனைவருக்குமே தெரியும். அதில் என்ன இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஞானத்தில் விரும்பியவருக்கு ஞானமாகவும், கல்வியை விரும்பியவருக்கு காவியமாகவும், வாழ்வியலை விரும்பியவருக்கு வழிகாட்டியாகவும் அந்த நூல் திகழ்கிறது. அப்படிப்பட்ட நூல் இருக்குல்ல, அதுல மொத்தம் 133 குறள் ஒரு அதிகாரம். அதுல தமிழுக்கு ஒரு அதிகாரம் 1330 குறள் இருக்கு. ஒரு குறள்ல கூட தமிழ்ல ஒரு குறள் கிடையாது. தமிழ்ன்ற வார்த்தையில கிடையாது. ஏன் தெரியுமா? நான் இப்படி பார்க்கிறேன், திருவள்ளுவர் மொழி பெற்றீங்க அப்படி எடுத்து காட்டுங்க. அவர் என்ன நினைச்சாருன்னா, தமிழ் ஒரு கடவுள் இருப்பார், ஒரு மதத்தை இருப்பார், ஒரு இனத்தை இருப்பார் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையில் இருந்த ஒரு சிலர் பின்பற்றாம போறதுக்கான வாய்ப்புகள் இருந்து விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாம நல்ல வாழ்வியலே மக்கள் வழிகாட்டுதலை எடுத்துக்கிட்டு பின்பற்றணுன்றதுக்காக தாங்க அப்படி இருந்தாரு. அப்படி பண்பாடு நிலத்து போயிருக்கலாம்.
ஐயா நம்ம தேசத்தை திருப்பி முதல்ல எத்தனை நாள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரசத்துல ஊற்றி கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த புளிக்கரைசல் நம்ம எல்லாருக்கும் வந்து புளி போடுவாங்க. எதுக்கு போடுறாங்கன்னு நம்ம வந்து நேரா தெரியுங்க சமைக்கிற கேட்டீங்களா? நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜிம்முக்கு எல்லாம் போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சு சாப்பிடுவாங்க. வேக வச்சு சாப்பிட்டா வந்து அந்த காயில போட்டு வந்து தண்ணியில போடுது, தண்ணியில வேக அந்த மாதிரி வேக வைக்கிற காய்கறிகளோட சத்து தண்ணியில போகாம இருக்கிறதுக்காக அந்த காய்கறிகளை சத்து சேர்த்து வைக்கிறதுக்காக புளிக்கரைசலை எல்லா கோயிலையும் சேர்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஏராளமான விஷயம் இருக்கு தமிழ்ல. தமிழ் பண்பாட்டுல இல்ல நீர் இருக்கு, கொடை இருக்கு, இருக்கு, எல்லாமே இருக்குயா. ஐயா நாகராஜன் பத்தி பேசுறாங்க, நந்திவர்மன் பத்தி பேசுறாங்க, நாகராஜனை பத்தி பேசுறாங்க. பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார். நம்ம எல்லாருமே தெரியும் இன்னைக்கு தேர்ந்தெடுத்த பாரி. அப்படிப்பட்ட பாரியை தோற்கடிக்கிறதுக்கு சேர பாண்டியன் சொல்லிட்டு 3 ராஜாங்க வந்து போரிடுறாங்க, ஜெயிக்கவே முடியல. அப்படிப்பட்ட வீரர் பரம்பு மணி சிவகங்கையாண்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்தை ஆட்சி பண்றது கொடை வந்துட்டு கேட்கறதெல்லாம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கபிலர் சொல்லிட்டு கூட ஒரு நண்பர் இருந்தாலும் மிக சிறந்த கவிஞர். அவர் பாடி 7 கிராமங்களை வாங்கியிருக்கிறார். ஒரு பாடலுக்கு 47 கிராமங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அரசனை சூழ்ச்சி பண்ணி கொண்டு வச்சிருக்காங்க. அப்ப கபிலர் நீர் நன்றி சொல்றாரு, அவரை சூழ்ச்சி பண்ணி பேசுறது நீங்க கொடையாக கேட்டிருந்தாலே என்னையும் அவருடைய நிலையிலே கொடுத்திருப்பாரு. அவ்வளவு கொடைங்க. அப்படிப்பட்ட தமிழ் பண்பாடு ஏனமற்ற நிலை வெள்ளம் வந்துச்சு. நாம எல்லாருமே பார்த்தோம். நம்ம ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு, அடுத்த சும்மா இருந்துருவா உடனே வந்துட்டு எங்க ஊர்ல பால் இருக்குங்க, எங்க ஊர்ல வந்து பவர் பேங்க் இருக்குங்க, கரண்ட் எடுத்துட்டு போறாங்க, எங்க ஊர்ல லாபம் வந்துருக்குங்க, நான் செஞ்சு எடுக்கிறவங்க தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா செஞ்சு எடுக்கிறவங்க தெரியலையா? அதுல வீட்டு நாங்க வந்து மறக்கவே இல்லை. இன்னும் நாங்க மாறிக்கிட்டு தான் இருக்கோம். எதுவுமே மறக்கலன்றது எழுதி. ஆனா ஒரு ரேப் சொல்லி போயிருக்காங்க, வெல்கம் டு சென்னை, எங்க ஊரு ஊருக்குள்ள நாங்க பாருமாறு அப்ப வாழ்க்கையாரு தமிழுக்கு யாரு பாரதி யாரு கிட்ட வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ் நாங்க அதை கரெக்டா இருக்கீங்க. சரி இவன் ரேப் பாடுறான், இவன் இப்ப பையன் அப்படின்னா ரேப்ன்றது இப்ப நினைக்கிறது உலகத்திலே தமிழ் உலகத்திலே முதல்ல ரேப் பண்ணவே தமிழ் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம யார் யாருக்கும் எங்க திருப்பி அருணகிரி முத்தி திரு பக்தி திருநகரி அப்தி திரு சக்தி சரவணம் முத்து திரு புத்து திருநகரி என வேகம் அப்படின்ற பாட்டு அதுவே ரேப் தாங்கய்யா. ஐயா தமிழ் எல்லாத்துக்குமே முன்னாடிங்க. அதை நாங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி திருக்குறளை பற்றி சொன்னீங்க. திருக்குறள் திருக்குறான குரல் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் சிறப்புக்கா பிறதையும் வேற்றினான் அப்படின்ற ஒரு குரல். அதுக்கு என்ன அர்த்தம்னா உலகத்துல ஒரு இடத்துல இருந்து 6 எல்லாமே அவங்க செய்யற தொழிலை வச்சுதான் வேறுபடுவாங்க. தொழில்னா டாக்டர் இன்ஜினியரோ அந்த தொழில் கிடையாது. ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவங்களுக்கு எடுத்து சிறப்பான தொழில், ஒருவர் வாடும்படி ஒரு தொழில் செஞ்சா அது தவறான தொழில். அப்படிதான் பிரிச்சிருக்காங்க. ஜாதி 2 வேறு நல்லதும் சொல்லியிருக்காங்க. ஆண் பால் பெண் பால் பிரிச்சு சொல்லல. ஒருத்த நல்லா இருக்கிற மாதிரி வாழணும்ன்றதுக்காக ஒருத்தன் பற்றி அவன் ஓர்ந்துட்டாது. ஒருத்தனோட செல்வங்கள் எல்லாம் போகிட்டு அவன் வில்லங்களை திருக்காண்டிட்டு அவன் தாழ்ந்துட்டாது. அப்படிதான் சொல்லியிருக்கு தமிழ் மொழி. என்றுமே ஜாதியை வேற்றுமையை பற்றி பேசுவீங்க. சரி நாம தமிழ் நண்பாடு நல்ல பண்பாடு இல்லை. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வட மாநிலத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வட மாநிலத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீஜாதி பொண்ணை வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிர்வாணமா ரோட்டுல அடிச்சு ஊட்டு போயிருக்காங்க. ஓகேவா? இப்படி எல்லாம் நடக்குது. எங்க வட மாநிலத்தில் நடக்குது. நம்ம எல்லாரும் மகாபாரதம் கதையை கேட்டுப்போம். டிவி இருக்கும்போது என்ன பண்ணுவார், நம்ம கிருஷ்ண பரமாத்மா உடனே சேலை எடுத்து கொடுப்பாரு. அப்படி வீதியில எடுத்துட்டு போகும்போது எத்தனை வீட்டு பேர் விளைவுல ராமகிருஷ்ணன், கிருஷ்ணன், ஹரிகிருஷ்ணன், எத்தனை கிருஷ்ணர் நாங்க ஒரு கிருஷ்ணன் ஒரு பொண்ணு கூட இருக்கு. அதே நம்ம ஊர்ல ரோடு நடந்து போற பொண்ணோட ட்ரெஸ் லைட்டா தோணுன்னா கூட என்னமா ட்ரெஸ் தோன்றிருக்குமா, இந்தாமா சேர்த்து இந்தாமா சாலை சொல்லி எடுத்து கொடுக்கறதுங்க. அப்படிப்பட்டதுங்க நம்ம தமிழ் பண்பாடு. அதை நாங்க என்னைக்கு மறந்துருக்கோம். ட்ரெஸ் மாறி இருக்காங்க, ஆனா பெண்ணோட மானத்தை காப்பாற்றுறது இன்னும் மாறலையே. பீஸா பர்கர் மாறி இருக்கலாம்,
பேண்ட் ஷர்ட் மாறி இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மாறி இருக்கலாம். தமிழ் படிக்கிறவங்க தமிழ் சட்டமன்றம், சரி தமிழ் சட்டமன்றம் எல்லாரும் தமிழ் பாடல்களே தான் பாடுங்க. தமிழ் பாடல்கள் எதை பற்றி எழுதிருக்காங்க? தமிழ் பண்பாடு பற்றி தானே எழுதிருக்காங்க. அப்படி எது சொல்லணும்? நீங்களே சொல்லுங்க. தமிழ் பண்பாடு தானே சொல்லுங்க. சரி, சிலப்பதிகாரம் நம்ம எல்லாருக்கும் 10th மனப்பாடம் ஞாபகம் இருக்கா? ஆயிரம் தலைமணி நடினா நடிங்க, ஆடும் தனிமணி உதிரி நடிச்சுற அப்படின்னு பாட்டு ஞாபகம் இருக்கா? அதுல அது வழக்குறை காடு அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல ஒரு பாட்டு. அந்த பாட்டுல என்னன்னாக்கா கொண்டுருவாங்க. அந்த ராஜா என்ன பண்ணிடுவாரு, இந்த மாதிரி ஒரு அரசாணை அரசுடையில கொடுக்காம ஜாலியா பண் பண்ணிட்டு இடத்துல கொடுத்துருவாரு. கொடுத்ததுனால புனர்கன்றதை கொன்று அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு சின்ன தமிழ் பிரச்சனை போயிடும். கோவான கண்டுபிடிச்சு கொன்றுவாங்க, பொய்யாம கொன்றுவாங்க. வாழ்க்கையே இழந்துட்டா, அவ இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களோட கணவனே இழந்துட்டா. இப்ப என்ன பண்றதே தெரியல, தலையெல்லாம் விரிச்சு கொட்டதை மாதிரி வரா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் காவலன் போய் பாக்குறாங்க. அவன் மிரள்றான், யார் யார் இந்த பெண்ணு இப்படி என்ற கையில சிலம்போட யார் இது என்ன இதுன்னு சொல்லி பாக்குறான். அதுக்கப்புறமா பயந்துகிட்டு போய் ராஜா கிட்ட சொல்றா. ராஜாவை பாக்குறதுக்காக அவன் வர்றா. இந்த கைக்கு யாரே மலைப்படுவா அப்படின்னு ஒரு மக்களா யாருமா நீ பின்னிங்க வந்திருக்க அப்படின்னு இவங்களுக்கு எடுத்து பேராமன்னா நான் சொல்றதுதான் வந்திருக்கேன், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தவனே நான் இதுக்குதான் வந்திருக்கேன் எல்லாம் சொல்லல. எடுத்தவனே நான் பிறந்த ஊரு நான் சோழ ராஜ்யத்தை சேர்ந்தத அந்த மனநீச்சையன் தான் பையன் கொண்ட பசுவோட கட்டுக்கிட்டு கொண்டதுனால பசு மண்ணை அடிச்சு கூப்பிட்டதுனால மனநீச்சையன் நான் பையனே தேர்க்காலத்தை கொன்ற ராஜ்யத்தை சேர்ந்த பொண்ணு நானு ஊழல் வேலை நான் செஞ்ச தப்புனால என் கணவன் செஞ்ச தப்புனால நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அந்த இடத்துல சூழ்நிலை மண்ணா என்னால இறந்துட்டேன். அந்த புருஷனோட கொண்டாடி கண்ணார். இப்ப இருக்கிற சமூகத்துக்கு உதாரணத்துக்கு வேற இடத்துல எடுத்துட்டாங்க. ஒரு பொண்ணு உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, ஒவ்வொரு மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அரபு மொழி கவிதை மொழின்னு சொல்லுவாங்க, பிரெஞ்சு மொழி காதல் மொழின்னு சொல்லுவாங்க, வடமொழியோ தேசிய மொழின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. நாம தமிழ் மொழியோ தாய்மொழின்னு சொல்லுவோம். பெண்களை அங்கேயே நாங்க பிரதானத்துக்கு தான் தொடங்குவோம். வட மாநிலத்தில் பெண்கள் அசிங்கப்படுத்துவாங்க, மேல்ஜாதி கீழ்ஜாதின்னு பார்த்து. ஆனா இங்க ஒரு பெண்ணு ஒரு ராஜாவை பார்த்து பேராமன்னான்னு ஒரு கேள்வி கேட்கிறா. ஒரு ராஜ்யத்துல அவன் மன்னன் தப்பு பண்ணிட்டா, நிரூபிச்சா அந்த மன்னன் அந்த இடத்துல நான் தப்பா சொல்லி செத்து போயிடுறாங்க. அப்படி இருக்கணுங்க, அதுதான தமிழ் பண்பாடு. அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேருங்க எவ்வளவு நேர்மையா இருக்காங்க. எனவே தமிழின் வாழ்வியல் வெளிப்படுவது பண்பாட்டாலே